நிறைய பேருக்கு இன்றைக்கு எதுக்கு சபைக்கு வர்றோம் அப்படின்னு தெரியாமலே இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். பிரேயர் யாரோ ஒருத்தர் ஏன் வெயிட் பண்ணுறீங்க இன்னும் எனக்கு தெரியல, ஏன் யாராவது ஒருத்தவங்க பண்ணட்டுமேனு காத்திருக்கிறாங்கன்னு தெரியல. அது 100 முறை சொல்லியாச்சு. ஆனாலும் முதல்ல நியாய தீர்ப்பு எப்படி தேவனுடைய வீட்டில் தூங்கும் காலமாக இருக்கிறது என்று பேதுரு சொல்கிறாரோ, அதே போல மற்றவர்கள் கேட்க வேண்டும், மற்றவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிற நாம் முதலாவது நம்ம சபையில் அப்படி ஒரு ஸ்பீடாக ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் தான் மற்ற சபைகளில் அது இந்த மெசேஜ் பலனளிக்கும். இல்லைன்னா இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேலாவது உற்சாகமாக இருப்போம். தேவன் அதைத்தானே விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் புஸ்தகத்திலிருந்து சபை எப்படி இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு இந்த பேட்டர்னில் சொல்லி சபையை நடத்தினோம் என்றால் அநேகர் குறைந்து போவார்கள். காரணம் என்ன? ஆராதனைனா ஒரு டான்ஸ் இருக்கணும், ஆராதனைனா கையை தூக்கணும், பாடணும், குதிக்கணும்னு ஒரு பாரம்பரியமாய் என்ன செஞ்சு போயிடுச்சு. சபை இன்றைக்கு பயிற்றுவிக்கப்பட்டாயிற்று. யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. காலையில் கூட ஒரு வீடியோ வந்தது. இந்த ஒரு பாட்டுக்கு இதே பாட்டு, ஐயா வாழ்க என்ற பாட்டுக்கு ஒரே பாட்டு கர்ச்சீஃப் வச்சு ஆடி ஒரு சபையில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார்கள். அதை அந்த பாட்டு நடத்துகிற பாடகர் நடத்துகிறார் ஆடி. அதுதான் இப்போ இன்னைக்கு பாடகர்கள் நடத்துகிற ஆராதனையாக சபை போய்விட்டது. பாட்டு பாடுறவங்க, அது பாடலுக்கென்று வரம்பெற்றவர்கள் ஆராதனை நடத்துகிற ஆராதனைனா அந்த பாட்டு செஷனை நடத்துகிற குதிக்கிற இந்த 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 1 மணி நேரமோ நிச்சயமா அதில் ஏதாவது கடவுள் நாம மகிமைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு துளி கூட இருக்காது. என்னால் எழுதி கொடுக்க முடியும். எங்கேயாவது எழுதி இருக்கிறதா? அது போல அது மாதிரி ரொம்ப உற்சாகமாக அப்படியே ஆடி பாடி அப்படி பண்ணினா கடவுள் பரலோகத்தில் மகிமைப்படுவார் என்று இருக்கிறதா? பைபிள்லேருந்து வசனங்கள் எடுத்துங்க. பழைய சும்மா சின்ன சின்னதாக அங்கொன்று இங்கொன்றுமா எடுத்து சொல்லி நம்ம நேரத்தை ஓட்டக்கூடாது. நான் உங்களுக்கு இப்பொழுது போதித்து கொண்டிருக்கிறது எல்லா வசனங்களையும் வைத்து. அப்போ பேதுருக்கள் நிறுவனம் ஆராதனை எப்படி இருக்க வேண்டும், சபை எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்த எல்லா காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு புரிந்து கொண்டீர்கள் என்று தெரியாது. ஆனால் எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமாய் ஒரு இடத்திலும் நம்ம இடம் உட்பட வச்சுக்குங்க, தேவன் விரும்புகிற ஆராதனையாக இருக்குமா என்றால் அது வசனத்தின்படி இருந்தால் ஒழிய மனுஷீகமாய் மனுஷன் வைத்த முறைமையின்படி ஆராதிக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்நிய பாஷை பேசிட்டாதான் அந்த இடத்துல பாடும்போது கை தட்டி உற்சாகமாக பண்ணிட்டா அப்படியே நமக்கு ரொம்ப என்ன பிரயோஜனம்? ஒருவேளை சரீரத்தில் ஒரு ஃபீலிங் இருக்கலாம், சரீரத்தில் ஒரு மாற்றம் இருக்கலாம். வீட்டில் மாற்றம் இருக்கா? வீட்டுக்கு போனால் நான் இந்த பேதுரு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டபடி அந்த வசனத்தினால் மாற்றம் இருக்கிறதா? பேதுருக்கள் நிருபத்தில் சொல்லப்பட்டபடி அந்த வசனத்தினால் உங்கள் முன்னாடி நடக்கைகளை பார்த்தவர்கள் பின்னடக்கையை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களா? கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. சண்டை தான், பிரச்சனை தான், மற்ற காரியங்களுக்கும் கஷ்டம்தான். தயவு செய்து தேவன் நியமித்திருக்கிற பேட்டர்னில் போனால் மட்டும்தான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். எதற்காக ஒரு ஸ்தாபனத்திலிருந்து, ஒரு சபையிலிருந்து, ஒரு மார்க்கத்திலிருந்து இதுதான் உண்மையான மார்க்கம் என்று எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை பேர் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? கிறிஸ்தவம் என்பது மதமே கிடையாது. முதல் இயேசுவே கிறிஸ்தவர் கிடையாது. இயேசு சீமான் சொல்றது மாதிரி இயேசுவே முதல்ல, அவன் அடுத்த பகுதி வேணா புரியாம சொல்லலாம், அவன் சொல்றது கரெக்ட். இயேசுவே முதல்ல கிறிஸ்தவன் கிடையாது. இயேசு யூதர். அவர் யூதருடைய முறைமையின்படி சரியாய் நடந்தார். அந்த கிறிஸ்தவம் எப்படி வந்தது? கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால கிறிஸ்துவம் வந்தது. அப்ப கிறிஸ்துவை வைத்துத்தான் ஒரு மதமாக மாற்றினார்கள். ஆக நாம மதமாய் மாற்ற வேண்டாம். அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் ஒரு மார்க்கத்தின் அடையாளமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கான்னா கிடையவே கிடையாது. நான் நிறைய காரியங்கள் சொல்லிட்டேன், சேலஞ்சும் பண்ணிட்டேன். கர்த்தர் விரும்புகிற மாதிரி சபை எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஒரு சபையை நடத்த முடியுமா? முடியாது. எல்லா சபையும் இணைந்து வெள்ளிக்கிழமை இரவு விழிப்பு ஜெபம் நடத்தலாம். எல்லா சபையும் இணைந்து சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தலாம். எல்லா சபையும் இணைந்து கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடத்தலாம். அல்ல, எல்லா தஞ்சாவூர்ல இருக்கிற எல்லா சபைகளும் இணைந்து 31ஆம் தேதி இரவு புது வருஷத்தை கொண்டாடுவோம் என்று என்னைக்கு இறங்குறாங்களோ அன்னைக்கு தான் எழுப்புதல். வருவாங்களா? நான் ரெடியா இருக்கிறேன்.
அன்னைக்கு காணிக்கை எடுக்கட்டும், தசமபாகத்தை கொண்டு போய் போடட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, முதல் வார ஆராதனை இணைந்து நடத்துவோன்னு வர்றாங்களா? வரமாட்டாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு குழு இருக்கிறது என்று கடந்த வாரத்தில் தெளிவாக நம்முடைய மேய்ப்பர் யாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரத்தில் பிரசங்கம் கேட்டவங்க தூங்கினவங்களுக்கு புரியாது, கேட்டவங்களுக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டா புரியும். இந்த வாரத்தில் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் முழு பகுதியும் வாசித்தோம். இன்னும் 4, 5 இருக்கு. ஸோ அதில் 5வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்று பின்பாக நாம் பார்ப்போமானால் தெளிவாய் தேவனுடைய வருகையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 3ம் 4ம் ஒரு சபைன்னா இப்படி தான் இருக்கணும். இப்போ இங்கே கூடியிருக்கிறீங்கன்னா இது ஒரு சபை, ஒரு கூட்டம். ஆனால் தேவன் விரும்புகிற திருச்சபை. இன்னைக்கு நிறைய பேர் நான் இங்கே அங்கம், இந்த இடத்துல நான் மெம்பர், அதை ஒரு நாளும் கர்த்தர் அங்கீகரிக்கிறது கிடையாது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிறா எங்கேயாவது? சபையின் பெயரில் அழைக்கப்பட்டார்கள். தெசலோனிக்க சபை, எபேசு சபை, கலாத்திய சபை, பிலிப்பு, அந்த ஊரின் பெயரில் அழைக்கப்பட்டார்கள். அந்த சபையார் அந்த ஊரின் பெயரில் அழைக்கப்பட்டார்கள். ஏன் அப்போ நம்ம ஊரில் ஒரு சபையை இன்னைக்கு கூடக்கூடாது? ரெடி, சத்தியத்தை கற்றுக்கொண்ட பின்பு முன்னாடி வர்றதுக்கு இன்னைக்கு எந்த மந்தையை மேய்க்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, நீங்கள் எப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கிறீர்கள். போன வாரம் சொன்னேன், அது நம்மளுக்கே ஞாபகம் இல்லைன்னா அப்புறம் எப்படி நான் மற்றவங்களுக்கு இதை குறித்து போதிக்கிறது? சிதறி இருக்கிற ஆடுகள்னு சொன்னேன். இப்போ ஆடுகள் சிதறி இருக்கிறார்கள் என்றால் எப்படி என்றால் இப்படித்தான். இப்போ ஒரு இடத்துக்கு வரணும், அந்த ஒரு இடம் தேவன் தேடிக்கொண்டிருக்கிற இடம். அந்த இன்விசிபிள் சர்ச், சபை, காணக்கூடாத ஒரு திருச்சபையை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அநேகர் அது வருவது போல இந்த சத்தியத்திற்குள் வந்தார்கள், ஆனால் வழி விலகி போய்விட்டார்கள். பெயர் சொல்ல விரும்பவில்லை. வீடுகள் தோறும் நீங்கள் ஆராதிக்க வேண்டும், கட்டிடங்கள் சபை அல்ல என்று ஒரு நல்ல அருமையான திட்டத்தை ஆரம்பித்து, ஆனால் சரியான ஒரு நடத்திப்புக்குள்ளாய் ஒரு பிசாசு விட மாட்டான்ல அந்த மாதிரி சத்தியத்துக்குள்ள வந்தா. ஆனால் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, தேவன் விரும்புகிற சபை. இன்னைக்கு நான் ரெடியா இருக்கிறேன், ஆயத்தமாக பண்ணி வைத்திருக்கிற 5 பேரோ 10 பேரோ என்னோடு கூட, அதுவும் சொன்னேன், என்னோடு கூட இணைந்து டூர் போகிற கதை சொன்னேன், மறந்துட்டீங்க. அது போன அதிகாரத்தில் மறுபடியும் நடத்தணுமா? தேவையில்லையே. தேவன் நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து போனார். மனப்படமா சொல்றேன்னு ஏன் நீங்க அப்ப உங்க காதுல ஏறல? தேவன் அடிச்சுவடுகளை வைத்து போனார். அப்பொழுது ஒரு ஊழியக்காரனுடைய அடிச்சுவடு, ஒரு ஊழியக்காரனுடைய பாதை எங்கே செல்ல வேண்டும்? ஐக்கியத்துக்குள்ளாய் கடந்து போக வேண்டும். நீங்க வேற, நான் வேற. சும்மா வாயால நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒரே பெந்தகோஸ்தே சபைன்னு சொல்றது சபை அல்ல. நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? நான் ரெடியா இருக்கிறேன். ஒன்றாக இணைய, ஏதோ 4 ஸ்தாபனங்கள் இணைந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் இணைந்து விட்டோம், நாங்கள் எல்லாரும் உங்களை எதிர்த்து போராடுகிறோம் என்று சொல்வது இணைப்பு அல்ல. ஒரு 10-20 சபைகள் இணைந்து, அனைத்து பெந்தகோஸ்தே சபைகள் இணைந்த ஐக்கியம் என்று சொல்வது ஒரு பேர். அது உலகத்திற்கு வேணா அது இணைந்த இணைப்பா இருக்கலாம். தேவன் விரும்புகிற இந்த சகோதர சிநேகத்தில் பட்சபாதம் இல்லாமல், அதுலதான் பைபிள்ல எல்லா வசனங்களை எடுத்து நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சபையை கர்த்தர் விரும்புறார். அதனால்தான் பேதுரு எழுதப்பட்டது. பேதுரு தனிப்பட்ட மனிதனுக்கு எழுதப்பட்டதல்ல, எல்லா சபைகளுக்கும் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அதாவது சொல்லிட்டா, மூப்பர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, சிறு குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது, ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது, ஆண்கள் புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் வச்சு சபையாக சித்தரித்து, சபையாக இணைத்து, சபையில மூப்பர்கள் இருக்கணும், சபையில இளைஞர்கள் இருக்கணும், சபையில பெண்கள் இருக்கணும், சபையில புருஷர்கள் இருக்கணும், இதெல்லாத்தையும் சொல்லி நீங்க இப்படிப்பட்ட ஒரு சபையாக உருவாக வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னேன். இந்த பேதுரு, யாக்கோபு, யூதா, யோவான்கள் நிருபத்தை பிரசங்கிக்காத திருச்சபைகள் பரலோக ராஜ்யத்துக்கு போவது கஷ்டம். இதுதான் மெயின். நிறைய சுவிசேஷம், அடுத்தது அப்போஸ்தலர் வரலாறு, சபைகளுக்கு அடுத்த நிருபம், பொதுவான நிருபம் என்பது இதுல எல்லாமே அடங்கி இருக்கு. அப்போ இந்த பேதுருக்கள் நிருபத்தை பார்க்கும்போது, ஆதியில கீழ்ப்படியாத, நோவா காலத்தில் கீழ்ப்படியாத நபர்களை குறித்தும் இதில் எழுதியிருக்கிறது. இல்ல, சோதம் குமாரா பட்டணத்தில் நடந்த காரியங்கள் இதில் எழுதியிருக்கிறது. நியாய தீர்ப்பை குறித்தும் எழுதியிருக்கிறது. எல்லாமே இந்த 5 அதிகாரத்துல, 5 அதிகாரத்துல முழு ரட்சிப்பின் ஆரம்பம், ரட்சிப்பினுடைய முடிவு இதுல நிலைத்திருக்கிறவர்கள் இப்ப இதன் வழியாய் கடந்து போகணும். இதுதான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்துல மனைவிகளுக்கும் புருஷர்களுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த அநேக திருச்சபைகள் இடையிலே கல்யாணத்திலே பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பிரசங்கம். ஏன் மனைவியை சொல்லி நல்லா நீங்க யோசிக்கணும். தியானம் என்பது என்ன? இந்த வசனங்களை வாசிக்கும் போது மனைவியை குறித்து அல்லது புருஷனை குறித்து சொல்லிவிட்டு, பாடுகளை குறித்து சொல்லிவிட்டு நீங்கள் வாசித்து அப்புறமா நீங்க முன்பாக வந்து தியானிக்க வேண்டிய காரியம். ஏன் அப்படி சொல்லிட்டு பிள்ளைகளை குறித்தே சொல்லிட்டு போயிருக்கலாமே, குடும்பத்தை குறித்தே சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் 19 இருக்கட்டும், தேவன் அதாவது ஆவிகள் கூட கீழ்ப்படிந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியவில்லை என்பதற்காக தேவன் 19 வசனம் 20 வசனம் அவர் சொன்னார். ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு 20வது வசனத்திலே அவர் வந்து எப்படி அதை ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், 20வது வசனம், அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்கள். ஏன் இதை சொல்லிட்டு ஏன் கல்யாணம்னா அதோட நிறுத்திக்க வேண்டியதானே? இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் இதோடு கூட வந்து இணைக்கிறார் என்றால், அது சபைக்கு ஞானஸ்நானத்திற்கு அடையாளமாக, ஞானஸ்நானம் பெற்ற சபையில் அங்கமாக இருக்கிறவர்களுக்கு தேவன் மறைபொருளாய் ஒரு மனைவியில புருஷன் கீழ்ப்படிங்கன்னு சொல்லிதான் வந்து அது ஒரு சத்தியமா நீங்க பிரசங்கிக்கணுமா? நான் கேட்கிறேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறதே கீழ்ப்படுகிறதுக்கு தான். கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பின்னாடி எழுதியிருக்கிற அந்த படி புருஷர்களே மனைவி பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடினால் அந்த படி சாரால் இதெல்லாம் ஏன் எதுக்காக அதாவது ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார் என்று சொன்னால், டைப்பாலஜின்னு சொல்லுவாங்க. பைபிளில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது, அதாவது டைப்பாலஜி, கெமெட்ராலஜின்ற மாதிரி. டைப்பாலஜினா இதுக்கு டைப் பண்ணி, டைப்பா கிறிஸ்து யோசேப்புக்கு டைப்பு, கிறிஸ்து வந்து யோசேப்பு கிறிஸ்துவனுடைய டைப்பு. அதே போல சாலமோனும் கிறிஸ்துவனுடைய டைப்பாலஜி. அதே மாதிரி இது உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு திருஷ்டாந்தமா. ஏன் இதை சொல்றாருன்னா, இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியா அதற்கு ஒப்பனையான அப்படின்னா, அந்த ஒப்பனைன்றதுக்கு பாருங்க, இந்த டைப்பாலஜி, இந்த ஒப்பனை, அதற்கு ஒப்பனையாக. இது வந்து சபையில வந்து கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வருஷம் கழிச்சு சண்டை போட்டுட்டு வந்து ஒரு புருஷனை ஒரு மனைவியை பார்த்து ஒரு பாஸ்டர் ஆலோசனை கொடுத்தாருன்னா அது கல்யாணமே கிடையாது. அதுதான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வீடுனா சண்டை இருக்க தான் செய்யும், சந்திரவு இருக்க தான் செய்யும், அதுக்கு ஒரு பஞ்சாயத்து. நான் என்ன சொல்றேன்னா, கிறிஸ்துவினால் இணைக்கப்பட்ட அவங்க புரிஞ்சு கொண்டு வாழணும். அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வச்சு, அதுக்கு ஒரு வச்சு, இது எதுக்காக தெளிவா, இது முழுவதுமாக இதுல ஸ்திரீ, இதுல பெண், இதுல மனைவி என்று சொல்லும் பொழுது, சபையை குறித்தும் புருஷன் என்று சொல்லும் பொழுது அது கிறிஸ்துவை குறித்தும் டைப்பாலஜி, அதாவது ஒப்புமைப்படுத்தி தேவன் சொல்லி இருக்கிறார். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்துக்கு அப்புறம் 19 அதிகாரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆமேன், ஒரு சில 2-3 வசனங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 7வது வசனம் 19:7, நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை. அப்ப கல்யாணம் இனிமேதான் வரப்போகுது. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே பேர் என்ன இடப்பட்டிருக்கிறது? மனைவி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. கல்யாணம் பண்ணாதான் மனைவி. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் இனிமேதான் வரப்போகுதான். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, என்னதான்? அவருடைய மனைவிகள் தன்னை ஆயத்தம் பண்ணி, அவருடைய மனைவியாகிய மணவாட்டி. எப்படி எழுதியிருக்கிறது 19 அதிகாரத்துல? அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால் இருக்கு. அப்ப மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாலும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி மனைவி ஆயிட்டாங்க போல இருக்குது. கல்யாணம் இனிமேதான் வரப்போகுது, அப்படி எப்படி மனைவியா இருந்தாங்க? இது யோசிக்க வேண்டிய விஷயம். தேவன் திருச்சபையை அவர் நிச்சயம் பண்ணி மணந்து வைத்திட்டு போயிருக்கிறார். ஆனா ஒரு இடத்துல ஓசியாவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன், நீ நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன். அப்ப சபைய தேவன் ஒரு மனைவியாக நியமிக்கப்பட்ட, நிச்சயிக்கப்பட்ட ஒரு மனைவியாக. இப்ப நிச்சயிக்கப்பட்டவர்கள் 100%, 100%
திருமணம் முடிஞ்சது மாதிரி தான் அர்த்தம், மனைவி. அப்போ சபை ஒரு பெண். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் உனக்கும் ஸ்திரிக்கும் பகை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் என்று சொல்வது சபையினுடைய வித்து. சபைக்கு வித்திட்டவர், சபையின் வித்து இயேசு கிறிஸ்து. அப்ப அவள் என்று சொன்னால் திருச்சபையை காட்டுகிறது. அவர் என்று சொன்னால் அது இயேசுவை, மணவாளனை காட்டுகிறது. 10 கன்னியோட சம்பவம் நமக்கு தெரியும். மணவாளன், மணவாட்டி. இதுக்கு ஒரு பிரசங்கம் தேவையில்லை. வெளிப்படுத்தினது 21 பார்க்கும்போது 2ஆம் வசனம், யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தப்பட்டிருந்தது. அப்ப திருமணம், அந்த கான்செப்ட், கல்யாணம்ன்றது ஒரு சபையினுடைய ரட்சிப்பு, தேவனுக்கும் ஒரு மனுஷன் ஒரு ஆத்மாவுக்கும் இடைப்படுகிற. இது இடையில நான் யாரு? இடையில இந்த பாஸ்டர் யாரு? இது எங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சபை பக்தி விருத்தி அடைமையா தேவன் வைத்தார், ரைட். பக்தி விருத்தி அடையறதுதான். உங்களுக்கு நான் வழிதான் காட்ட முடியும், இது போறதுக்கு வழின்னு. நான் உங்களை கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் இறக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் தூக்கி சுமக்குறாங்க, குடும்பத்தை சுமக்குறாங்க, அவங்க வீட்டில் அவங்க பிஸ்னஸை சுமக்குறாங்க. கல்யாணம்னா அவங்க தான் தூக்கி சுமக்குறாங்க, மேலதாளத்தை, பாஸ்டர்மாரு. அவங்க வீட்டில் கருமாதினா அவங்க வீட்டில் எல்லாத்தையும் அவர் தான் தூக்கி சுமக்கிறாரு. செய்ய வேண்டாம்னு சொல்லலை, உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லலை, ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. கல்யாணம்னா எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன். என்ன பேர் வைக்கணுமா, எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன். இல்லை இது வைக்கணுமா, எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன். அப்போ உருப்படாது அது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, எல்லாம் கேட்டால் ரொம்ப ஆண்டவர் ஆலோசனை கேட்க சொன்னார் தான். நான் சொல்கிற ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காமல், உங்களிடத்துலேருந்து எந்த வேற எதையும் எதிர்பார்க்காம, எங்கே விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு எதிர்பார்க்காம ஒரு பொண்ணை காமிக்கிறாருன்னா அந்த பொண்ணு முதல்ல நம்ம சபைக்கு வருமானு பார்ப்பாரு பாஸ்டர். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு சபையோடு அந்த பையனை எங்கழிச்சிட்டு போயிடும். அதனால இது வேண்டாம். இப்போ பாருங்கள், குடும்பம் எப்படி உருப்படும்? தேவன் விரும்புகிற காரியம், உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. அதில் யாராவது இடையில் வருவார்களானால் அதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு. உங்கள் சொந்த புருஷர் அவர்னா இடையில அங்கே யாரு? அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் இருக்குது. இது இப்போ ஃபுல்லாக விளக்குறதுக்கான நேரம் இல்லை. மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து இதுக்கெல்லாம் ஒன்றுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. சபை இப்படி தான் இருக்கணும். சபை மயிரை பின்னுகிற காரியம்னா அழகுபடுத்துகிற காரியம். டெக்கரேஷன் பண்ணுறோம் கிறிஸ்மஸ்க்கு, அது வேற காரியம். எங்கள் சபையை வந்து பாருங்க, ஜிலிஜிலிக்கும். இந்த சபையில் ஒன்றுமே இல்லை. அதை குறித்து சொல்லுகிறார். பொன்னினால் அலங்கரிக்கிற சபை இருக்கிறது. முடி எப்படி அவங்க அழகுபடுத்துகிறாங்களோ அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு செட்டப்பு, ஒரு நாளைக்கு ஒரு இந்த மேடை, அந்த ஃபுல் பிட் நல்லா இருந்தால் தான் எனக்கு ஆராதனை நல்லா இருக்குன்னு சொல்கிற நிறைய விசுவாசிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஃபுல் பிட்டு ரொம்ப அப்படியே ஜோடிச்சு இந்த மாதிரி லைட்டெல்லாம் சும்மா ஒரு வர்றவங்களை அழகுபடுத்துறதுக்காக போட்டது தான். இந்த லைட் இல்லை, போர்டு இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா கூட சபை தான். அங்கே தேவ பிரசன்னம் கண்டிப்பாக இருக்கும். அதைத்தான் மனதிலே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இல்லாமல் ஆராதிக்கிற சபை இல்லை, இது இருக்கு. அதுக்கு தான் சொன்னார். இப்படிப்பட்ட இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் சுருக்கமாய் சொல்லுகிற ஒரு காரியம், கணவன் மனைவி, புருஷன் பொஞ்சாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிறிஸ்துவும் சபையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதற்காக இந்த அதிகாரம் கடந்த நாளெல்லாம் வாசிச்சாச்சு. அப்படி ஆலோசனை கொடுக்கும் பொழுதுதான் நீதிமொழியின் புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தை நான் உங்களுக்கு கடந்த நாளில் சுட்டி காட்ட விரும்பினேன். 22 அதனுடைய மகத்துவமும் என்று ஒரு செய்தி ஆரம்பித்தேன். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஹீப்ரு கற்றுக்க போகிறேன் அப்படின்னு. கற்றுக்கிட்டேன், கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் நின்று போனதுக்கு காரணம் பொருளாதாரம். கற்றுக் கொடுக்க வர்றவருக்கு நம்மளால் பொருளாதாரத்தில் செலவு பண்ண முடியல. ஆனால் அந்த தரிசனம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? எனக்கு இருக்குப்பா. நான் சொல்லுவேன் ஒரு வார்த்தைன்னா உடனே நான் பைபிளில் எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று தேடுவேன். இது சரியான மொழிபெயர்ப்பு தானான்னு தேடுவேன். உண்மையாக கற்றுக்கொண்டேன். முயற்சி தான் திருவினையாக்கும். அப்படி 22 இந்த ஆண்டு 22 இது வந்து குறி சொல்லுகிறது காரியம் அல்ல. இது வந்து கெமிட்ரியாலஜின்னு சொல்லிட்டேன் முன்னாடியே, நியூமராலஜி கிடையாது. இப்போ 22 சிலுவையோடு ஒப்பிட்டு
22வது சங்கீதம் சொல்லப்பட்டது. 22 தேவனுடைய சத்தியத்தோடு ஒப்பிட்டு, சத்தியத்தை மேற்கொள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப 22 எபிரேய வார்த்தையோடு ஒப்பிட்டு பேசப்பட்டது. 22 என்கிற வார்த்தையின் முதல் எழுத்து ஆலஃப். 119வது சங்கீதம் முதலாவது எழுத்து ஆலஃப், 2வது எழுத்து, இப்படி ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இது எழுதப்பட்டது. 2வது எழுத்தை வைத்து 8 வார்த்தைகள், 3வது எழுத்தை வைத்து 8 வார்த்தைகள் சொல்லி நடத்தி முடிச்சேன். அப்ப 22 என்கிற வார்த்தையை வைத்து நிறைய பிரசங்கங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அப்ப 22 என்கிற வார்த்தையை வைத்து கடைசியாக இந்த ஆண்டிலே நான் உங்களுக்கு நம்ம தியானிக்க போற ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் 31 வார்த்தைகள் இருக்கிறது. 31 வார்த்தைகளிலே 10 வார்த்தைகள் இயேசு தன்னுடைய காரியங்கள், அத கணவன் இயேசுவை குறித்து, இயேசு தன்னை குறித்து அவர் 10 வார்த்தைகள் சொல்லி, 10வது வார்த்தையிலிருந்து 9 வார்த்தைகளை சொல்லி 10வது வார்த்தையிலிருந்து அந்த 31வது வார்த்தை மொத்தம் 22 வசனங்கள் இருக்கிறது. அப்ப முதலாவது 10வது வசனம் ஆலஃப் என்கிற வார்த்தை கொண்டு தொடங்குகிறது. எபிரேய பாஷையில் ஆலஃப் என்று தொடங்குகிறது. 11வது வார்த்தை 2வது எழுத்து பெய்ட், அப்புறம் 3வது எழுத்து, 4வது எழுத்து, 5வது எழுத்து, 6வது எழுத்து டவ், 7வது எழுத்து, கடைசியா வாவ்ங்கிற எழுத்தை வச்சு 31 வசனங்கள் 22 வார்த்தைகளை கொண்டு மாறி அந்த அல்பபெட்டிக்ல எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு கவிதையாக பாடப்பட்டிருக்கிறது. இப்ப ஏன் இது கவிதையாய் பாடப்பட்டது என்று சொன்னால், இயேசு தம்முடைய மனவாட்டியாகிய திருச்சபை இப்படிப்பட்ட குணங்களிலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கைதட்டினா ரொம்ப பிடிக்குது, ரைட், ஓகே, அது உங்க விருப்பம். இங்க போனாதான் எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. தேவன் அதை வெறுக்கிறார். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, கடைசி காலத்துல ஒரு நாள் வரப்போகுது. புயல் வந்தா பயப்படுறீங்க, புயல் வரல, புயல் போயிடுச்சுன்னா பயம் போயிடுச்சு. புயல் வந்தா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம், இப்போ அதுவும் பயம் இல்லை அந்த அளவுக்கும். சுனாமி வந்ததுனால புயல் மேல அவ்வளோ பயம் இல்லாமல் போயிடுச்சு மக்களுக்கு. வந்தா என்ன, தண்ணி வரும், காத்து வரும். ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாள்ல நீங்க புரிஞ்சுக்குவீங்க, நாம உயிரோட இருந்தால், நாம ஜீவனோட இருந்தால், கர்த்தரோட வருகை பிந்துமானால் கண்டிப்பாக சபை என்றால் என்ன என்பதை தேவன் இது போல நபர்களுக்கு தேவன் தெரியப்படுத்துவார். தூக்கிட்டு திரிறாங்க பாருங்க, போர்டு வச்சிருக்காங்கன்னா இது விளம்பரத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது இங்க வந்தா இங்க வரலான்னு அந்த விளம்பரத்துக்காக. சியோன் ஆசீர்வாத ஜெபம், வேற எந்த பெயர் வேணாலும் வச்சுக்க இந்த சபைக்கு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அரசாங்கம் ஒரு பதிவென்று வச்சிருக்கிறதுனால ஒரு பேரை வச்சு பதிவு பண்ணியிருக்கிறோம். பேங்க் அக்கௌண்ட்ல பேர் வச்சாதான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் தருவேன்றாங்க, அதனால பேர் வைக்கிறோம். ஆனா இதுதான் இந்த சபைக்கு பேர் என்று யாராவது நினைத்து கொண்டிருந்தால் அதை எடுத்து விடுங்கள், அது தவறு. அது முற்றிலும் இன்றைக்கு பேரு பலகையை தூக்கி கொண்டு, பேர் பிரசாபத்தை தூக்கி கொண்டு, பட்டத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஊர் ஊரா சுத்தி மக்களை அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருக்கிற, கிராமங்கள் தோறும் அடிமைத்தனம், இன்னைக்கு அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருக்கிற இந்த கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் எல்லாம் ஒளிந்து போகணும். அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருக்கிற எல்லா சபைகளும் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போகணும். யாரு கிறிஸ்து என் தலை, அவர் என் மெய்ப்பர், அவர் என் மணவாளன். அப்ப நீங்க எதுக்கு இங்க வர்றீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பக்தி விருத்தி அடையும்படியாய் வருகிறீர்கள். பக்தி விருத்தி அடைவதற்காக இங்கே கண்டிப்பாய் நான் உங்களை ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டும் என்று அழைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை முடியலன்னா வேற எந்த நாளில் என்னால் அழைக்கிறேனோ அன்னைக்கு நீங்க வரணும். அன்றைக்கு நீங்கள் ஒருவேளை வர முடியாத சூழ்நிலை இருக்கணும், வேறு எங்காவது போய் தேவனுடைய வார்த்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. மறுபடியும் ஆனாவன அட்டையை திறக்காதீங்க. மறுபடியும் எலியா கொண்டு வந்தாரு, எலிசா கொண்டு வந்தாரு, அக்கினியை கொண்டு வந்தாரு, எச்சியை துப்புனாரு, குழப்பினாரு, வாயில வச்சாரு, கண்ணில் வச்சாரு, கண்ணு தெரிஞ்சிச்சுன்னு. எத்தனை நாள் தான் இதே கேட்டுட்டு இருப்பீங்க? உங்க வாழ்க்கையில மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்களும் இதையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், வளர்ச்சி, நாங்களும் இதையத்தான் பிரசங்கிக்கிறோம், நாங்களும் இதையத்தான் சொல்றோம். ஆனா அடிமைக்குள்ள வச்சிருக்கிறீங்க, ஆனா அடிமைத்தனத்துல வச்சிருக்கிறீங்களே, அவங்க எப்படி வளருவாங்க? அவங்க எப்படி? உங்களுக்கு விஷயம் நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு ஊழியம் புதுக்கோட்டையில் ஆரம்பிக்கப்பட்டது, எல்லா ஊர்லயும் ஆரம்பிச்சாங்க. அதே நாளில் ஒரு ஊழியர், நீங்க வந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே 500 ரூபா பணம் கொடுக்குறோம், உங்க எல்லாருக்குமே இலவசமா கண்ணாடி போடுறோம்னு சொல்லி அதே நாளில் ஒரு ஊழியர் கூடுகை நடத்தி கடந்த மாசம் நடந்தது. உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். ஏன் இவ்வளவு
போன வாரம் இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த புயல் கரையை கிடக்கிற அன்னைக்கு காலையில் ஒரு மீட்டிங், சாயந்தரம் மீட்டிங் நடக்குது தஞ்சாவூரில். ஆராதனை, எல்லா சபைகளும் இணைந்த ஆராதனை ஒருத்தர் நடத்துறார். இதுக்கு போட்டியா இன்னொருத்தர் நடத்துறாரு காலையில். என் அடுத்த நடத்தினா உண்மை கேட்டு பாருங்க, மழையினால சாயந்தரம் நடத்தின கேன்சல் ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் பரவாயில்ல, தேவ சுத்தம் போல இருக்குன்னு. காலையில் வர எல்லாருக்கும் பேண்ட் சட்டை 500 ரூபா காசு. நீங்கள் வேணா யார்கிட்ட கேட்டு பாருங்க, யாராவது வந்தாங்கன்னா அங்கே 500 ரூபா பேண்ட் சட்டை கொடுத்தாங்களான்னு. எவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தஞ்சாவூரில் இருக்கிற எல்லாரும் அங்கே தான், இங்கே வரமாட்டாங்க யாருமே. நான் கூப்பிட்டாலும் தயவு செஞ்சு நிச்சயமாக அநேகர் இப்படி வாங்கன்னா வரமாட்டாங்க. அது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரசங்கம் பிடிக்காது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசினாதான் பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதையாவது சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு அப்படிப்பட்ட பழக்கம் கிடையாது. அதே நாளில் கூட்டம் நடத்தி 500 ரூபா பேண்ட்டு கொடுத்தா போகாமலா இருப்போம்? போவோம், வாங்குவோம். அங்கே கூட்டம் குறையும், அவ்வளோதான். இன்னைக்கு இதுதான் நடக்குது. ஆனால் நான் நினைக்கிறது, நீங்கள் திரும்பவும் போய் இந்த ஏட்டு சுரக்காய் ஆனா படிக்காம வளர்ந்த விசுவாசிகளாய், மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்ட விசுவாசிகளாக, தேவன் விரும்புகிற மணவாட்டியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ நாங்களாம் இருக்கோங்க, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கோம். வார வாரம் நாங்கள் காணிக்கை கொடுத்துட்றோம், வார வாரம் சபைக்கு போகிறோம், வார வாரம் பாஸ்டர் பார்க்குறோம், ஆராதனை நடத்துகிறோம், கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறோன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அவங்களையும் பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் தேவனுக்கு மனவாட்டியாக இருக்கிறீங்களா, அல்ல பாஸ்டருக்கு நீங்கள் ஊழியம் செய்கிற அடிமையிலாக இருக்கிறீங்களா என்பதை யோசித்து பாருங்கள். இல்லை சபையில் ஆள் சேர்க்கிற, போய் கூட்டத்தை நிரப்புகிற, வல்லனா பாஸ்டர் திட்டுவாரேன்னு போகிற நபர்களாக இருக்கிறீர்களா என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாக எழுதியிருக்கிறாரு. அவர் ரத்தம் சிந்தி மீட்டார். ஒரு இடத்துல சொல்லப்பட்டதல்லவா, அவர் விலையேற பெற்ற ரத்தத்தினால. அதெல்லாம் மறுபடியும் நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம், பழைய காரியங்களுக்கு போக வேண்டாம். அது இடையில நான் வந்ததுனால சொல்கிறேன். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். உங்களுடைய அழிந்து போகிற விசுவாசம் பொன்னினாலே சோதிக்கப்பட்டா, விசுவாசம் உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் பொண்ணை விட, இப்போ ரட்சிப்பு ஆண்டவர் கம்பேர் பண்ணும்போது உங்கள் ரட்சிப்பு எவ்வளோ பெரிய ரட்சிப்பு. யாரையாவது ஒருத்தரை கொண்டு ஒருத்தரை பிடிக்க மாட்டோமான்னு நினைக்கக்கூடிய, இன்னைக்கு இந்த பையன் வரல சொல்லிட்டு தான் போனா, ஆனால் எனக்கு சொன்ன ஆரம்பத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். காரணங்கள் பல இருக்கலாம், காரணம். ஆனால் கர்த்தருடைய அந்த வளர்ச்சியில் அதை நம்ம முக்கியத்துவப்படுத்தி நான் சொன்னேன், பரவாயில்ல, எங்கேயோ ஓடி 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 போய் நம்ம எத்தனையோ விசேஷங்களை அறிவிச்சு அது கடவுளுக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், நம்ம சபையினுடைய வளர்ச்சி. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் வசனத்தை கேட்கறதுக்குன்னே மக்கள் நம்ம சபைக்கு வருவாங்க. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நிச்சயமாக வருவாங்க. சத்தியத்தை கேட்கறதுக்குன்னு வருவாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வருவாங்க, நிச்சயமாக நான் சொல்கிறேன். எவ்வளோ நாளைக்கு தான் இன்னும் இந்த அவிச்சக்கீரையும் புளிச்சக்கீரையும் சாப்பிட்டே இருக்கிறது? கண்டிப்பாக திடகாத்திரமான உணவு தேவை. எல்லாரும் இன்னைக்கு எல்லா பிரசங்கமும் இன்னைக்கு சிக்கன் 65 பிரசங்கம், எல்லா பிரசங்கமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரியாணி பிரசங்கம், எல்லாம் சாப்பிட்டு கொளுத்து போயிருக்கிறாங்க. ஆனால் திடமுள்ள ஒரு ஆவிக்குரிய திடமுள்ள ஒரு இயற்கை உணவை கர்த்தர் வேதத்தில் வைத்திருக்கிறார். அதை சாப்பிட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் அது செரிச்சிடும். அது எவ்வளோ சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு உடலில் சரீரத்தில் கஷ்டத்தை கொடுக்காது. அந்த உபதேசம் தான் இது. இந்த உபதேசம் சபையை கட்டுகிறதற்கோ அல்லது ஃபேன் வாங்கி போடுறதுக்கோ இன்னைக்கு கை தட்டுங்கன்னு சொல்கிறதுக்கோ, இது ஒரு கிறிஸ்மஸ்னா ஒரு ஃபங்க்ஷனை வச்சிடணும், நியூ இயர்னா ஒரு ஃபங்க்ஷனை வச்சிடணும், இல்லை அப்படி நடத்துறதுக்காக இந்த சபை அல்ல. எப்படி இருந்தாலும் செத்தா பரலோகம் போயிடணும், கர்த்தரோட வருகை வந்தால் அவரை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிரசங்கம், இந்த டைப்பாலஜி, இந்த ஒப்பனையான பிரசங்கம். இதை கேட்டால் கேளுங்க, கேட்கலன்னா போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த 31 அதிகாரம் முதல் 10 வசனங்கள் வேகமாய் வாசிப்பீர்களானால் அதில் கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள், அவர் செய்ய போகிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமொழிகள் 31 அதிகாரத்தினுடைய முதல் பகுதியிலிருந்து முதல் வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் வேகமா வாசிங்க. ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த, இது முதல் வசனத்தை சொல்றதுக்கே எனக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆயிடும். ஆனால் நான் தான் சொல்லிட்டேன் முன்னாடியே, ஏதோ வருஷ கடைசி வேகமா இந்த வருஷத்தை முடிச்சுட்டு புதிய டாபிக் ஏதாவது ஒன்று கிடைச்சா அதில் பிரசங்கம் பண்ண போயிடலாமோ அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த முதல் வசனத்தை நம்ம சொல்லி கொடுக்கும்போது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. புதுசாக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை பழசாக இருக்கலாம். யூடியூப்பில் கண்டிப்பாக நம்ம மெசேஜ் போகுது. இந்த கடந்த சில நாட்களாய் நல்ல மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி மற்றாலும் இப்போது எனக்கு பிடிக்கல, ஆனால் போடலை. ஆனால் இந்த பேதர்கள் பார்த்தா நான் நிறைய பேருக்கு அனுப்புகிறேன், கேளுங்க அப்படின்னு.
அப்படி சொல்லும் போது ராஜாவாகிய லேமுவேல்னு எழுதியிருக்குது. லேமுவேல்னு எனக்கு ஒரு பாஸ்டர் தெரிஞ்சவர் இருக்கிறார். இப்ப ராஜாவாகிய லேமுவேலேன்னு எழுதியிருக்கு. இந்த லேமுவேலை குறித்து எங்கேயாவது எழுதியிருக்கிறது நீங்கள் வேதத்தில் பார்த்துருக்கிறீங்களா? லேமுவேல் என்கிற மனுஷனை குறித்து வேதத்தில் ஏதாவது ஒரு ராஜா எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கிறீங்களா? சவுல் முதலாவது ராஜா, தாவீது இரண்டாவது ராஜா. அவங்கள ராஜாவா பிறக்கல. சவுல் கழுதையை தேடி போனாரு, ராஜாவாக்கப்பட்டார். புரியுதுங்களா? சவுல் கீசின் குமாரனாகிய பென்யமின் கோத்திரத்தார். ஆனா யூதா கோத்திரத்தில் பிறந்த தாவீது வேறு. அவன் அடிமைத்திருந்தான்னு பேரை வச்சாலும் அவன் ராஜ வம்சத்துல அவனுடைய ராஜாக்கள் அப்பா அம்மா அந்த பிதாக்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஒரு முறை. தாவீதுடைய அப்பா யாரு, தாவீதுடைய அப்பாவோட அப்பா யாருன்னா அந்த வம்சவழி பார்க்கும்போது தாவீது ராஜா, யூதா வம்சத்தில் பிறந்தவன் ராஜா அப்படின்னு பார்த்தான். ஆனா அவன் ராஜாவா பிறக்கல. பிறக்கும்போது ஈசாயினுடைய மகனாய் பிறந்தான், ஆனால் ராஜாவாக்கப்பட்டான். ஆனால் சாமுவேல் பிறக்கும் போதே யாராய் பிறந்தவன்? சாலமோன் பிறக்கும் போதே யாராய் பிறந்தவன்? ராஜாவாய் பிறக்கும் போதே ராஜாங்க. ராஜாவோட பிள்ளை, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தாவீது ராஜா, அதனால பிறக்கும் போதே அவன் ராஜ வம்சத்தில் பிறந்தவன், ராஜா தொட்டியிலே பிறந்தவன், நல்லா தங்க தொட்டியில பிறந்தவன், பட்டு மெத்தையில படித்தவன், அவன் தங்கத்தில ஜொலிக்கப்பட்டவன். இந்த சாலமோன் பிறக்கும் பொழுதே ராஜாவாய் பிறந்தவன். அதுக்கப்புறம் சாலமோனுடைய ராஜ்யம் 2ஆய் பிரிக்கப்பட்டது. மேல கீழ் ராஜ்யம் 19 பேர், அப்புறம் இங்க கீழே ஒரு 21 பேர் எல்லாம் சேர்ந்து ராஜாக்கள் ஆண்டார்கள். ஒரு இடத்துல கூட லாமுவேல் என்கிற பெயர் எழுதப்படவில்லை. லாமுவேல்னு ராஜாவே கிடையாது. அப்படின்னா இல்லவே இல்லை. லாமுவேல் என்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை, இது சாலமோனை குறிக்கிறது. சாலமோனுடைய தாய் யார் என்று சொன்னால் யாரு? பத்சேபாள் ராஜாவாகிய லேமுவேலுக்கு அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. அப்ப தாய் இந்த லேமுவேலுக்கு கிறிஸ்துவனுடைய தாயும் தகப்பனும் கிறிஸ்துவுக்கு அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிடம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வீடு பிதாவுக்கு அடுத்த வீடு. தேவன் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட உபதேசங்கள் என்று 1வது வசனம் சொல்லுகிறது. அப்ப என் மகனே, கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே என்று பிதா, புரியுதுங்களா? பிதா தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அழைப்பது போல 2வது வசனமும் வசனியா வாசிக்கிற திறந்து நீங்க 9 வசனத்துக்கு அப்புறம் வாசிக்கலாம். 9 வேண்டாம், அது கிறிஸ்துவ அதை பின்னாடி பார்ப்போம். ஒரு நாள் சமயம் இருக்கும் பொழுது பார்ப்போம். நீங்கள் ஒரு முறை வீட்டில் சென்று வாசிக்கலாம். 10வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துகளை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் 10வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. ஆமென். அவருடைய பெருமதி, வேல்யூபிள். ஃபர்ஸ்ட் ஒரு ஆத்மாவுடைய வேல்யூபிள், ஒரு சபையினுடைய. இந்த இடத்துல மனைவி எல்லாம் போட்டு நிறைய சபைகள்ல பார்த்தீங்கன்னா அப்படியே அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் தூக்கி வச்சு பேசுவாங்க மனைவிய. சபை நிறைய பிரசங்கம் நானே பண்ணியிருக்கேன். அவருடைய விலை அப்படி இப்படி எல்லாம் சொல்லி. ஆனால் எனக்கு என்னமோ அவ்வளோ தூரத்துக்கு அது சூட்டபிளாக அந்த மெசேஜ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவள் வாயிலை விசாரித்து வாங்குகிறாள், அதனால பெண்கள் தான் விசாரித்து வாங்கணும்னு நானே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை கற்றுக்கொண்ட பின்பு என்னுடைய கான்செப்ட் மாறிடுச்சு. தேவன் கிறிஸ்துவு எதை விரும்புகிறார்? ஒரு சபையினுடைய ஒரு ஆன்மாவுடைய, நீங்க தான் அந்த ஆன்மான்னு வச்சுக்கோங்க. நீங்க தான் மனைவி. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? அந்தப்படி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்களுடைய விலை எப்படிப்பட்டது? அலங்கரிக்கப்பட்ட பொன்னினால் அல்ல. உங்களுடைய விலை நீங்க உங்க தலை அழகா பின்றதுனால அல்ல. நீங்க விலையேறப்பட்ட வஸ்திரங்களை உடுத்துறதுனால நீங்க அழகில்ல அவருக்கு. நீங்க உங்களுடைய விலை, ஒருவேளை என்னுடைய விலை எனக்கு தான் தெரியும். எங்கேயாவது ரோட்டில் போகும்போது என்ன ஏதாவது ஒரு விலையை வச்சு பாருங்க, எவன் வாங்கிட்டு போவான்? என்ன ஒருத்தனை வாங்க மாட்டான். ஒரு 10-15 வயசுனா வாங்கிட்டு போவான். 50 வயசுல என்னத்தை வாங்குறது? இவனுக்கு நம்ம வியாதிக்கு மருந்து போடணும், இவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு வாங்க மாட்டாங்க. விலை மதிப்பற்ற எனக்கு தேவன் ஒரு விலை மதிப்பை கொடுக்கிறார். அவருடைய விலை எப்படிப்பட்டதா இருக்கிறது?
வேகமா சொல்றேன், வேகமா முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்து உயர்ந்து. வேல்யூபிள்னு சொல்றேன். ஆமென். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவருடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் சம்பத்து ஒரு நாளும் என்ன செய்யாது, குறையாது. ட்ரஸ்ட் ஒர்த்தி, நம்பக்கூடியவன், தேவனால் நம்பக்கூடியவன். இப்ப யாரையாவது நம்பி ஒரு வேலையை கொடுக்க முடியுமா? அப்போ சின்ன பசங்க, அதனால நான் சும்மா திட்டிட்டு போறேன். ஏன்னா எவ்வளவுதான் அவங்களும் வேலை செய்வாங்க. 2-3 நாளாக உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சு வீடியோ எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து அவனே எடிட் பண்ணி அவனே டைட்டில் போட்டு எல்லாமே அவனே செஞ்சான். ஒன்று கூட நான் செய்யலை. ஏன்னா எனக்கு வேண்டாம், அவனே செய்யட்டும், பார்த்துக்குவோம், ஊழியன் அப்படித்தானே, பின்னாடி பிள்ளைங்கள்லாம் வளரட்டும், அவனே சேர்த்து எல்லாம் 2-3 வீடியோ எடுத்து போட்டு நீங்களே பேசுங்க, கல்யாணம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதை பண்ணுறது. எனக்கு கொஞ்சம் கூட அதில் இதே இல்லை. உட்கார வச்சு எப்படியோ சட்டையை போட்டு பவுடரை தடவி உட்கார வச்சு எடுத்துட்டான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சின்ன பசங்க தானே. ஆனால் தேவன் ஒரு பணியை கொடுக்கும்போது, ஒரு வேலையை உங்களிடத்துல கொடுக்கும்போது, ஒரு காரியத்தில் உங்களிடத்துல கொடுக்கும் பொழுது, கிறிஸ்து ஒரு ஆன்மாவை, ஒரு ஆத்மாவை, ஒரு சபையை என்ன செய்கிறவராக இருக்க வேண்டும்? நம்பணும். அப்படிப்பட்ட நம்பிக்கை, உங்களை குறித்த நம்பிக்கை கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறதா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். 11 சொல்கிறது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். ட்ரஸ்ட் வருதி. கர்த்தர் ஆத்துமாக்கள் மேல நம்பிக்கை உடையவராக, ஒரு விசுவாசியின் மேல நம்பிக்கை உடையவராக, ஒரு சபையின் மேல நம்பிக்கை உடையவராக. சபை என்று சொன்னால் சரி எல்லாம் சேர்ந்தா சபைன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த சபை குறித்து நம்பிக்கை உடையவராக தேவன் இருக்க வேண்டும். அவன் மீட்டிங் நடத்தினா நான் மீட்டிங் பொறாமைக்கு நடத்துவேன், வேண்டாம். சபையை நடத்துகிற அவர் பொறாமை எண்ணங்கள், போட்டி மனப்பான்மை, நான் என்கிற எண்ணம், என்னை விட அவர் கொஞ்சம் உயர்ந்துட்டான் அப்படின்னு நினைச்சு விதத்தில் நினைச்சாலும் அங்கே போச்சு அர்த்தம். அதை குறித்து நாம் சற்று சிந்திக்கிறவளாய் நாம் இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. 3வது 12வது வேகமா வாசிக்க, வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். 12வது, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள். நன்மை செய்யும், ஆமென், இருதயம் உடையவள், நன்மை செய்யக்கூடிய ஒரு பக்குவம் உடையவள் திருச்சபை. நன்மை செய்ய இருதயம் உடையவள் ஆத்துமா, நன்மை செய்ய இருதயம் உடையவர்கள் ஆன்மாக்கள். நன்மை யாரு செய்வா? யோசிச்சு பாருங்க. ஒரு செருப்பு கழட்டி போடுற இடத்துல சபையில நீங்க போகும்போது பாருங்க, இங்க தெரியாம கழட்டி போடுறீங்க, ரைட், ஓகே. ஒரு செருப்பு கழட்டி போட்டு ஒரு சரியான இடத்துல பார்த்துட்டோம்னா அந்த செருப்பை தள்ளிட்டு தான் செருப்பை வைக்கிற விசுவாசிகள் இன்னைக்கு சபையில இருக்கிறாங்க. நம்ம செருப்பு அங்கே வச்சா கொஞ்சம் நல்லா சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அந்த செருப்பை தள்ளி விட்டுட்டு தான் செருப்பை வச்சுட்டு போற விசுவாசிகள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப இதுல எங்க நன்மையை பார்க்கறது? இதுல எங்க நம்ம நன்மையை தேடுவது? ஆனால் தேவன் திருச்சபை இடத்துல எதை விரும்புகிறார் என்று சொன்னால், டூயிங் குட், நன்மை செய்யும் இருதயத்தை, நன்மை செய்யக்கூடிய கரங்களை, நன்மையை சிந்திக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் சபையிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இப்போ இந்த குணம் இன்றைக்கு சபைகள் இருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார், அந்த படி மனைவிகளே. ஏன் மனைவிக்கு சொன்னார், ரைட், ஒருவேளை நீங்கள் எடுக்கிறவளா இருந்தாலும் திருச்சபையானது மனைவியை பார்த்து, மணவாட்டியை பார்த்து, தேவன் அவர் இவள் விலைமதிப்பற்றவள், இவள் விலை முத்துக்களை பார்க்கலாம் என்று சொல்லுகிற ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு வேணும். எப்போதும் தேவன் உங்களை நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கையின் பாத்திரமாய் நீங்கள் இருக்க வேண்டும். 3வது, உங்களுடைய இருதயம், உங்களுடைய கரங்கள், உங்களுடைய கால்கள் நன்மை செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்கிறவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். 4வது வசனம், ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி, 13, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறார். அப்படின்னா என்னன்னா, உற்சாகத்தோடு, ஒர்க் வில்லிங்லி, உற்சாகமாய் ஆட்டு மயிரை தேடி. அப்ப எதை தேடி வேலை செய்யறோம்? என்னத்தை தேடி வேலை செய்யறோம்? நான் எவ்வளவு பேரை நான் ஊழியத்திற்கு உற்சாகப்படுத்த, அவருடைய வளர்க்க, அவர்கள் எப்படியாவது அவர்களை கொண்டு கிறிஸ்துவின், நிச்சயமா சொல்ல முடியும் என்னால, நான் பெருமைக்காக சொல்லல. இந்த யூடியூப் ஒருவேளை அவங்க பார்க்குறாங்களா இல்லையோ எனக்கு தெரியாது, அவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக நான் சொல்லலை. நான் ஒரு எனக்கு தெரிந்தவர் ஒருத்தர் ஸ்டேட்ஸில் இருக்கிறாரு, அவங்க அம்மா கொஞ்ச நாள் இங்கே இருந்தாங்க. அவர் நல்ல மனுஷன், நல்ல ஒரு அருமையான தாழ்மையுடைய மனிதர் தான். ஆனால் அவர் நினைத்திருந்தால் என் ஊழியத்தை நல்லா வளர்த்துருக்கலாம். அவர் நினைச்சிருந்தாருன்னா நல்ல சப்போர்ட் பண்ணி, பொருளாதாரம் தான், பொருளாதாரம், அதே போல் நல்ல நண்பர்கள், ஊரில் எல்லாருக்குமே பழக்கம் அவர். ஏன்னா அவர் அமெரிக்காவில் இருக்கிறதுனால நீங்கள் கடை கோடியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் அவர் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கார்ல, அங்கே தான் போவார். அவங்க அவரை எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் ஹெல்ப் பண்ணுறவங்க தான். அவரை நிச்சயமாக ஊழியங்களை வளர்க்கணும். அவருக்கு அந்த டெக்னிக் தெரியல.
ஏதோ கொடுக்கறத காசு கேட்டால் கொடுக்கறது இப்படியே போயிடுச்சு. ஆனால் ஸ்டீஃபன் ராஜ் மலேசியாவில் அவங்க குடும்பம் அதிகமாக என்னோட ஈடுபட்டதுனால நிறைய காரியங்களை நான் சாதிச்சிருக்கிறேன். பெருமையாக நான் சொல்லுவேன். அவங்க நிறைய பேருக்கு உதவி செய்யலாம் இருக்கலாம், நிறைய பேருக்கு உதவியும் செஞ்சு அவங்க எனக்கும் செஞ்சுருக்கலாம். ஆனால் அவர்கள் அதிகமாய் இந்த ஊழியத்தை வளர்க்கணும்னு நினச்சதுனால இந்த ஜூம் கூடுகையும் வளர்ந்துருக்கு. அதே போல் எல்லாருமே தான், பேர் சொல்லக்கூடாது, அவங்கள ஏன் இங்கே சொன்னால் அவங்க இங்கே இல்லை, அதனால நான் சொல்கிறேன். இந்த மாதம் அனுப்புகிற காணிக்கை நிறைய பேர் செய்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர், ஒருத்தர் 3 பேர், ஒருத்தர் 4 பேர், இது இன்னைக்கு வளர்ந்துருக்கு. இப்போ இந்த வளர்ச்சியை குறித்து சொல்லுகிறேன். இப்போ இந்த வளர்ச்சி வரும்பொழுது நான் என் பெயர் எடுத்துக்கொண்டு நான் தான் இதுக்கு ஸ்தாபனம், நான் தான் செஞ்சேன்னு சொல்லாமல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. ஏன் இதை இங்கே இடத்துல சொல்கிறேன்னா, தேடி, அதாவது ஒர்க் வில்லிங்ல ஆசையா அவங்க சணல் மயிரை தேடி, அப்போ தேடி போய் நான் சொல்கிறேன், நிறைய பேரை வாங்குங்க. நீங்கள் எங்கே போய் நீங்கள் ஷைன் பண்ணாலும் உங்களால் ஷைன் பண்ண முடியாது. நீங்கள் என்னதான் செஞ்சாலும் பெருமைக்கு வேணால் எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் தேவன் விரும்புகிறது போல இவர் என்ன செய்கிறவளா இருக்கிறாள். அந்த வசனத்தில் பார்க்கிற பொழுது ஆட்டு மயிரையும் சணல் மயிரையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அப்ப தேடி போய் இந்த இடத்துல செஞ்சா நல்லா இருக்கும், இந்த இடத்துல பண்ணுனா நல்லா இருக்கும், இந்த வேலையை செஞ்சா நல்லா இருக்கும், இந்த காரியத்தை இந்த ஊழியத்திற்கு உதவி செய்தால் நான் ஆசீர்வாதமா இருப்பேன் என்று. எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்குது கொடுக்கறதுக்கு. நான் எனக்கு வர்றதையும் நான் அதில் போடுறேன், எனக்குன்னு கொடுக்குறாங்க அதையுமே நான் அதில் போடுறேன். காரணம், தேவன் அப்படிப்பட்ட ஒரு நான் தேடி போய் செய்கிறேன். நான் தேடி போய் நான் ஒரு சில காரியங்களை செய்கிறேன். இவங்க செஞ்சா பெருமைக்காக அல்ல, நல்லா புரிஞ்சுங்க. என்ன பெருமை வரப்போகுது? நம்மளை கூப்பிட்டு என்ன பார்லிமெண்ட்டில் என்ன பெரிய மாலையை போட போகிறாங்க? இல்லை பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம், இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தெரிஞ்சவங்களாம் கூப்பிட்டு, ஆஹா இவர் 3 வருஷமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, வருஷத்தில் யார் செய்வா? 44 பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்குறோம். 44 பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம். அது இல்லாமல் தாமஸ் சார்லஸ் குடும்பமாக வர்ற மாதம் இங்கே தங்குறதுக்காக வர போகிறாரு. அவங்க குடும்பத்தை நம்ம நல்லா கவனித்து அனுப்பணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். யார் செய்வா? நிச்சயமாக யாராலும் செய்ய முடியாது. அது மூலம் தெரிஞ்சுக்குங்க. நம்ம சபை பிள்ளைகளுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு செய்யணும்னு. அப்போ தேடி ஒரு சபை, ஒரு ஆன்மா தேடி நன்மை செய்வர்களாக இருக்க வேண்டும். கஷ்டம்தான். சணல் மயிரை தேடி கண்டுபிடிக்க முடியாது, ஆட்டு மயிரை தேடி கண்டுபிடிக்க முடியாது. தன் கைகளால் உற்சாகத்தோடு, ஒர்க் வில்லிங்லி, சந்தோஷமாய் எதையும் செய்ய, நாங்கள் கேட்குறன்றதுக்காக அல்ல, சந்தோஷமாய் நீங்கள் செய்கிற தேவனுக்காய் பணி செய்கிற ஆத்துமாக்களை, சபையை, மனைவியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்தபடியாய் பார்க்கும் பொழுது அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை அப்ப நிறைய அர்த்தங்கள் வேற. வியாபார கப்பல் அதெல்லாம் பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும், மனைவி அப்படி இருக்கணும், அதெல்லாம் இருக்கிறதுலாம் இது வேற. ஆமீன். அதாவது வியாபார கப்பலை தூரத்திலிருந்து என்னை கொண்டு வருகிறாளாம், தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். தூரம் போகிற ஒரு காரியம். ஆமீன், ஆமீன். ஃபார் ரீச்சிங், தூரமாய் போய் தேவனுடைய ஆத்துமாக்களை, தேவனுடைய பணியை செய்கிறவர்கள். அதுக்கு தான் எனக்கு நான் நேற்று கூட நான் நிறைய இந்தியா மேப்பு வாங்கி வச்சிருக்கேன், 4-5 மேப்பு. யாருக்கும் தெரியாது, எடுத்து ஒவ்வொரு இடமா பார்த்தேன். நம்ம எங்கெல்லாம் போனோம், இது வரைக்கும் உலக வேலைக்காக எங்கெங்கெல்லாம் போனோம், ஊழியத்துக்காக எங்கே போனோம். இனிமேல் இப்போ நான் அறியாமல் போயிட்டேன். போன முறை போகும்போது அப்போது பல சிந்தைகள், பொருளாதாரம், பல வரும்போதும் பிரச்சனை, போகும்போதும் அதனால எனக்கு அந்த ஐடியா இல்லை. நம்ம இந்த இடம்லாம் போயிருக்கோமே, ஹரியானா போயிருக்கோமே, நம்ம உத்தரப்பிரதேசம் பார்டர் டச் பண்ணியிருக்கோமே, ஐயோ நம்ம ஆக்ரா போயிருக்கோமே, இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பார்க்காம, ஒன்று கூட பார்க்கல, எது கூட சுற்றி பார்க்கலையே, இந்த இடத்துல ஒரு ஊழியத்தை செஞ்சுருக்கலாமேன்னு. அப்புறம் தான் இனிமேல் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரையும் கேட்கக்கூடாது. நாமளே மேப் எடுத்துக்கணும், நாமளே ஐடியா பண்ணி இந்த இடத்துல யார் இருக்கா, இந்த இடத்துல என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, கர்த்தருடைய சுவிசேஷம் சொல்லுங்கள். அப்போ தூரம் போய் பக்கத்திலே போய் தேடாம, தூரம் போய் உணவு கொண்டு வருகிற பணி, தூரம் போய் பணி. ஏங்க பக்கத்தில் போறீங்க? பக்கத்தில் இருக்குங்க சர்ச்சு, ரைட்டு. நான் அது வேற விஷயம். பக்கத்தில் இருக்கிறதுனால நான் போய்க்கிறேன்னு சொல்றது அது விலகினம், ஓகே. ஆனால் எந்த காரியத்தையும் அதுக்காக நாலுமாவடிக்கு போக சொல்லலை, தூரம் போறதுக்காக. அதுக்காக நான் வேளாங்கண்ணிக்கு போக சொல்லலை, அதுவும் சொல்லலை. தேவனுடைய பணியை செய்ய, தேவனுடைய வழியை செய்ய, தேவ ஆத்துமாக்களை தேடி, தேவனுக்கு கொடுக்க, தேவனுடைய வேலையை தேடி, ஆகாரம் கொண்டு வர தூர இடத்திலிருந்து அவள் போய்
உணவை கொண்டு வருவர்களாக இருக்கிறாள். எனக்கு தூரத்தை பார்க்க மாட்டாங்க. முதல்ல அவங்க வெகுமதி பெரியது. தேவன் மேல் நம்பிக்கை உடையவர்கள், அவர்கள் மேல் தேவன் நம்பிக்கை உடையவராக இருக்கிறார். நன்மை செய்ய விரும்புகிறவர்கள் அவர்கள் விரும்பி காரியங்களை செய்வார்கள். தூரம் போய் தேவனுடைய பணியை செய்வார்கள். அடுத்தபடியாக வாசிப்போம் 15வது. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து முந்தி கொடுக்கிற பழக்கம் இருக்கிறது. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, எனக்கு உண்மையிலே சொல்றேன், கடந்த வாரம் ஒரு ஊழியக்காரர் யூபியிலேருந்து இங்கே வந்துட்டார். சொல்லாம வந்துட்டார். நான் வந்து பகலில் வாங்கன்னு சொன்னேன், வந்துட்டார். நைட்டு பூரா பஸ் ஸ்டாண்டில் இருந்து அங்கே இருந்தேன். அவர் என்கிட்ட கேட்குறாரு, ஒரு நாள் தங்கிக்கிறேன், 2 நாள் தங்கிக்கிறேன். சரி, இதான் முன்னாடி தங்குறதுக்கு இடம் இருந்துச்சு, இப்போ தங்க இடம் இல்லை. நான் வந்து முதல்ல முடியாதுன்னு சொல்லலை, தங்குறதுக்கு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் இருங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு என் மனசு அப்படியே ரொம்ப அப்படியே போட்டு பெரட்டுது. ஐயோ, வெளியிலேருந்து நம்பி வந்துட்டாரு, எப்படி இவரை தங்க வைக்கிறதுன்னு சொல்லி அப்புறம் சரி 2 நாள் தங்கிக்குங்க, 2 days. 3வது நாள் நான் உங்களுக்கு தங்குறதுக்கு வேற ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லி தருமபுரிக்கு அனுப்பிச்சிருவோம், ஊழியம் இருக்குன்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு நண்பரிடத்தில் ஃபோன் பண்ணி, சரி நாளான்னைக்கு வாங்க, நான் வீட்டில் இருப்பேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அதனால 2 நாள் இங்கே தங்க வச்சு நான் அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி நல்ல ட்ரெஸ் எடுத்து, அவர் மனைவிக்கு நல்ல ஒரு புடவை எடுத்து, அவர் கையில ஒரு சின்ன காணிக்கையை கொடுத்து சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சாச்சு. அவர் யூபியில பிறந்தவர், தமிழ்நாட்டுக்காரர் அல்ல. யூபியில பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல. அவர் மிஷினரி கிடையாது, அவர் அங்கே வேலை செய்கிறார். அவருக்கு நம்ம வந்து மனரமியமா கொடுத்து, அதாவது எதுனா முந்தி கொடுக்கிற காரியம். அதாவது நான் ஃபர்ஸ்ட் செய்கிறேன், இத்தனை பேர் இன்னைக்கு ரெடியா இருக்கிறோம். முந்தி செய்ய வேண்டிய ஒரு அனுபவம் சபைக்கு தேவைப்படுகிறது, மனைவிக்கு தேவைப்படுகிறது. மனைவி என்றால் தேவனுடைய திருச்சபை. ஃபர்ஸ்ட் நான் செய்கிறேன். ஜெபம் பண்ணுங்கன்னா முந்தி செய்யறது கிடையாது. அப்ப அதுக்கு தான் சொல்ல வர்றேன். ஆகாரம் கொடுக்கிறதில் முந்தி கொண்டால், ஜெபம் பண்ணுவதில் முந்தி கொண்டால், தன் வீட்டோருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். இதெல்லாம் வந்து சும்மா ஜென்ரலாக உள்ளதான். வேலைக்காரிக்கு படி அளக்கிறத பெருசாக பேசக்கூடாது. வேலைக்காரிங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும். உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதை ஒரு பெரிய நீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து இந்த நீதிமொழிகள் சொல்லறதுக்கு எடுக்காதீங்க. சபை என்று சொல்லும் பொழுது, சபை தன் வீட்டிற்கு ஆகாரம் கொடுக்க அவள் முந்தி கொள்ளுகிறாள், தன் வீட்டிற்காக ஜெபிக்க முந்தி கொள்ளுகிறாள், தன் சபைக்காக ஜெபிக்க முந்தி கொள்ளுகிறாள், தன் வீட்டிற்கு காரியங்களை கொடுக்க அவள் முந்தி செய்கிறவளாக இருக்கிறாள். ப்ரொவைடு ஏழி முந்தி. எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட், எதா இருந்தாலும் நம்ம தான் முதல்ல, எதா இருந்தாலும் நான் தான் முதல்லன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் சபையிடத்துல ஒரு குணத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். 16வது வசனம். ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வயலை விசாரித்து, இப்போ நம்ம எதுவுமே கேட்கல, அப்படி பெரிய நம்ம பெரிய இன்ஜினியர், அது என்ன சொல்றதுன்னா, பெரிய லார்டு மாதிரி இருந்தா, எவ்வளவுங்க வேலை, கிலோ 500 ரூபாங்க, வாங்கி போடுப்பா, 2 கிலோ போடு, 1000 ரூபாய். அப்புறம் போகிறோம், அங்கே போகிறோம், இது எவ்வளோங்க, இது மீட்ரு 30, 2 மீட்ரு கொடு, 3 மீட்ரு. விலை விசாரிக்கிறது இல்லை, அது தரத்தை பார்க்கறது இல்லை, அது எதையும் பார்க்கறது இல்லை. ஆனால் தேவனுடைய சபை எதுவாக இருந்தாலும் விசாரித்து தான் என்ன செய்ய வேண்டும், வாங்க வேண்டும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பொறுமை, பேஷண்ட். வயலை விசாரித்து வாங்குகிறாள், ஒரு இடத்தை விசாரித்து வாங்குகிறாள், ஒரு பொருளை விசாரித்து வாங்குகிறாள், ஒரு காரியத்தை விசாரித்து செய்கிறாள். ஒரு காரியம் என்றால் எந்த விசாரணையும் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்றக்காக லபக்குன்னு விழுந்தா, இதனால என்ன பாஸ்டர் ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கிறதுனா எனக்கு தெரியாது. ஆனால் லாமுவேல், ஆமேன், பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, தாவீதுடைய மகன் சாலமோனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்ட லாமுவேலுக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து, சபை, மனைவி, திருச்சபையிடத்தில் எதிர்பார்க்கிறாள், உன்னிடத்தில் பொறுமை தேவை. எந்த ஒரு காரியத்திற்கும் பொறுமை தேவை. பொறுமை இல்லாமல் நீ கஷ்டப்படுவாயானால் நீ கர்த்தரை முறுமுறுத்து உனக்கு பிரயோஜனம் கிடையாது. அடுத்தபடியாக, தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார். 17வது வசனம். பலத்தால் இடை கொட்டி கொண்டு, பலம், ஆமென், பவர், பவர்ஃபுல், ஆமென், ஹார்ட், பவர்ஃபுல் மைண்ட், பவர்ஃபுல் தாட்ஸ், எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கணும். சும்மா பலகீனமான பாண்டம் பின்னாடி சொல்லி இருக்கிறதுங்க.
இந்த பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவளோ பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடினால் அவரோட அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, சபை பலவீனம் உள்ள பாண்டம் தான். சபை இப்போ துப்பாக்கி தூக்கிட்டு வந்தா எல்லாரும் ஐயா அப்பான்னு போற ஆள் தான் இல்லைன்னு நான் சொல்லல. ஒரு நாள் வருமானத்துக்காக ஒரு நாள் ஆராதனையை விடக்கூடியவர்கள் தான் பலவீனமுடையவர்கள் தான். ஒரு நாள் வேலை போயிடுமேன்றதுக்காக ஞாயிற்றுக்கிழமை நீங்க வேலைக்கு போற ஆள் தான் பலவீனம், அவருக்கு தெரியும். புரியுதா? இல்ல டெய்லி காலை தோறும் உடைய கிருபை புதியது காலையில ஜெபிக்கும்ல, உங்க பலவீனம் அவருக்கு தெரியும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கணும் ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடாதீங்க. நீங்கள் பலவீனம் உடையவர்கள் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சபையானவள் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாள்? தன் கரங்களை தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். கைகளை பலம் நீங்க தான் படுத்தணும். பலத்தை அவர் படுத்துறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. சபையை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மனைவியை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அந்தப்படி மனைவிகளே நீங்கள் பலவீனமான பாண்டம் தான், ஆனால் நீங்கள் பலத்தால் என்ன செய்து கொள்ளுங்கள்? உங்களை இடை கட்டி கொள்ளுங்கள், உங்கள் கரங்களை என்ன செய்து கொள்ளுங்க? பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறார், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். எத்தனை வசனம் அது? 18. 18வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது எந்த இரவிலே விளக்கு அணையாதிருக்கும்னா, இரவிலையும் விளக்கு என்ன செய்யுது? எரிந்து கொண்டிருக்கிறது. பகல்ல ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சம். ஆக வெளிச்சம் இருக்கோ விளக்கு இருக்கோ இல்லையோ தெரியாது, பகல்லையும் வெளிச்சம் இருக்கும், ராத்திரியில என்ன செய்யும்? வெளிச்சம் இருக்கும். அப்ப அவரிடத்தில் உள்ள காரியங்களை நாம் அப்பட்டமாய் அறிந்து கொள்ள முடியும், கண்டுகொள்ள முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும், உணர முடியும். தூங்குறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும், அவங்க என்ன செய்யறாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆக இதுக்கு இதனுடைய குணத்தை குறித்து நாம் என்ன பெயரிடலாம் என்று சொன்னால், அந்தரங்கம் அற்ற வாழ்வு, நோ சீக்ரெட்ஸ். அவரிடத்துல எந்த சீக்கிரட்டும் கிடையாது. வெளிச்சம் இருக்கு, வேணா பார்த்துக்க. வெளிச்சம் அடிச்சு காமிக்கிறாங்க. பகல்லையும் நான் இப்படி தான் இருக்கிறேன், நான் நைட்லையும் இப்படி தான் இருக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னை பரிசுத்தவான்கள் என்று காட்டுவார்கள், பெரிய ஊழியம் செய்யறது மாதிரி காட்டுவாங்க, நம்மளை போல காட்டுவாங்க. ஆனால் உள்ள இருக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த வசனத்தின்படி ஸ்திரியானவள், சபையானவள் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாள்? அந்தரங்கமற்ற, நோ சீக்ரெட்ஸ், அந்தரங்கமற்ற ஒரு வாழ்க்கை. 19வது வசனம், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், தன் கைகளை ராட்டனத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். அப்ப ராட்டனங்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த துணி தைக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யறா பாருங்க. கப்பலை வாங்குறா, அங்க வயலை விசாரிக்கிறா, வயல் வேலையும் செய்யறா, கப்பல் வேலையும் செய்யறா. மல்டிபிள் பர்சனாலிட்டி, எல்லா வேலையும். இப்ப நம்ம இன்னைக்கு செய்யறோம். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீங்க? இப்ப நான் கிட்டார் கத்துக்கிட்டு இருக்கிறேன், பெருமைக்காக இல்லை, உங்களுக்காக இல்லை. ஒவ்வொரு முறையும் ஏதாவது வந்துச்சுன்னா, நான் உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது செய்வேன். இப்போ இந்த வருஷம் கிட்டார் கற்றுக்கணும்னு ஏன்னா ஒரு வாத்தியார் எனக்கு வராதுன்ட்டார், அது பார்த்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் எப்படியெல்லாம் கற்றுக்கலான்னு ஒரு சில மெத்தடை பயன்படுத்தி கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்போது நம்ம மல்டிபிள் பர்சனாலிட்டியாக இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், விசுவாசிகள் இருக்கணும். படிப்பறிவு இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஞானம் இல்லை பலவீனம்னு சொல்லக்கூடாது. அதுதான் பலம் வேணும் என்பதுக்காக தான் எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஆண்டவர், பலத்தால் இடைக்கட்டி. இப்போ இந்த குணங்கள் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சு வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். நான் வெகுமதி அற்றவன், பெருமதி உடையவன், நான் தேவன் என்னை நம்பக்கூடியவர், நன்மை செய்யும்படி எனக்குள்ள இருதயம் இருக்கிறது, எதை செய்தாலும் விரும்பி செய்யக்கூடிய அனுபவம் எனக்குள்ள இருக்கிறது. தூரம் போய் நான் ஆத்துமாக்களையும் ஊழியத்தை நான் செய்து வருவேன், எதா இருந்தாலும் நான் முன்னாடி கொடுப்பேன். பொறுமை எனக்குள்ள இருக்கிறது. பலன் இல்லைனாலும் நான் பலத்தை எனக்குள்ள வரவைத்துக் கொள்வேன். அந்தரங்கமற்ற, மறைவற்ற, எந்த இதுக்கும் சீக்கிரட் இல்லாம தேவனுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது வேலை செய்யக்கூடிய, எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன். யார செய்வோமா? ஒரு ஏதாவது சாப்பாடு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதுக்கு எத்தனை பேர் ஒத்து வரீங்கன்னு எனக்கு தெரியல. 2 வான்கோழி நிற்கிது, அதை விற்கலாம் முடியல. 2 வான்கோழியை கொண்டு வந்து அடித்து கறி சமைச்சு ஒரு நாள் சாப்பிடணுன்னு ஆசை இருக்குது. எத்தனை பேர் வரப்போறீங்கன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் வான்கோழிக்காவது வருவீங்களான்னு எனக்கு தெரியாது. பத்தலைன்னா கொஞ்சம் கோழிக்கறி எடுத்து வச்சு பிரியாணி சமைச்சு நல்லா சமைக்கிறவங்கள வர வச்சு நல்லா துண்டு துண்டாக வெட்டி இந்த வருஷத்தில் ஒரு நாள் கடைசியில் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு ஆசை. அந்த ஆசையை கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அப்படின்னா என்ன, எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லா வேலைகளிலும் சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, கூட்டணுமே, யார் கூட்டுவா?
சுத்தம் பண்ணணுமே, யார் சுத்தம் பண்ணுவா? அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வருதா? இது சின்ன சபை தான், சின்ன இடம் தான், பிரச்சனை இல்லை. ஒரு 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 கூடுகைன்னு வரும்போது, ஒரு ஐக்கியம்னு வரும்போது, உங்கள் வீட்டில் ஒரு 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 ஃபெலோஷிப்னு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், அதை செய் இதை செய்யணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது எந்த பணியையும் செய்ய. ஒரு சின்ன வயசில் ஒரு ட்ராமா ஒன்று போட்டோம். அந்த ட்ராமா போடும்போது அந்த ஐயாவுடைய பையனுக்கு அந்த நல்ல சமாரியன் கதையில் நான் அவனுக்கு ஒரு திருட வேஷம் கொடுத்துட்டேன். சுற்றி திருடவாங்களா பாருங்க, அந்த வேஷத்தை கொடுத்துட்டேன். உடனே அவர் சண்டைக்கு வர்றாரு. நாங்கள்லாம் இன்னும் ஜாதி எழுக்கிறாரு. பைபிள்னு சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேங்க, சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் நான் சொல்கிறது உண்மை. நான் இந்த ஜாதி, அதனால தான் அவர் எனக்கு நடிகை என் பையனை திருட வேஷம் கொடுத்துட்டாருன்னு நடுப்பட்டியில் ஆரம்பித்தவர் நாஞ்சிக்கோட்டை வர்ற வரைக்கும் என் காதெல்லாம் வலி தாங்கலை. கத்துன்னு கத்தி அவர் கத்தில் இன்னமும் அந்த காது வலி எனக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன வேற, நான் வேற. ஆனால் இன்னைக்கு அவர் பாஸ்டராக இருக்கிறாரு. ஆனால் சினிமாவில் நடிக்க வைக்கும்போது, அந்த ட்ராமாவில் நடிக்க வைக்கும்போது அவனை திருடனா நடிக்க வச்சோம். ஆனால் இன்னைக்கு என்னவா இருக்கிறாரு அவர்? அப்போ அவர் திருடனா, திருட்டு பாஸ்டரான்னு தெரியாது, எனக்கு தெரியாது. அவர் சொன்னார் அவன் வாழ்நாளில் திருடனா தானே வருவான். இல்லையே, இன்னைக்கு பாஸ்டரால இருக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் கொடுத்த வேலை வேற, நான் கொடுத்த வேஷம் வேற. அதனால நம்ம இந்த வேலையை செஞ்சிட்டா, அதனால நம்ம இந்த பணியை செஞ்சிட்டா நம்ம இப்படியே ஆயிடுவோம்னு நீங்க நினைக்க கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் மனரமியமாய் செய்ய கடமைப்பட்டவளாக இருக்க வேண்டும். ஸ்தேவானுக்கு பந்தி பரிமாறுகிற வேலை, பந்தி பரிமாறுறதுனா எல்லா வேலையும் செய்யணும், இலையும் எடுக்கணும், தண்ணி வைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். எந்த வேலை இல்லை நான் இந்த வேலையை தான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனைவியாக இருக்க முடியாது. மனைவியானவள் எந்த வேலையும் செய்கிறவளாக இருக்கிறாள். 20வது வசனம், சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து, ஜெனரஸ், தாராளமாய் கொடுக்கிற ஒரு மனவாட்டி. தாராளமாய். நம்ம சபையிலேருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படியெல்லாம் ஆரம்ப ஊழியமே அப்படிதான் இருந்துச்சு, மற்றவங்களுக்கு செய்கிறது தான். ஆனால் இப்போ கடந்த 3 ஆண்டுகளாக அநேகருக்கு தாராளமாய், இது பெருமையே கிடையாது, வேற வேற ஏதோ ஒரு ஒரு விதமான மாற்றம் உண்டாகிவிட்டது, ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகிவிட்டது. தாராளமாய் செய்ய வேண்டும் என்கிற அதற்கு தகுதி உடையவர்கள் இல்லை என்றால் அவங்கள வெட்டி எடுத்துறது, வேண்டாம் நமக்கு தேவையில்லைன்னு அதில் உறுதியாக இருக்கிறேன். அதுக்காக எல்லாத்தையுமே பல்லையில் சீட்டிக்க முடியாது. அதை பெற்றுக்கொள்ள, அதை அனுபவிக்க, அந்த ஆசீர்வாதங்களுக்கு தகுதியுடைய நபர்கள், ஆட்கள், அவர்களுக்கு தாராளமாய் செய்யப்படும். தேவன் சபையை பார்த்து சொல்லுகிறார். யார் இன்னைக்கு தாராளமா இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. தான் சபையில் இருக்கிற ஏழை மக்களுக்கு வாங்கி தருவாங்க, அதை ஒரு பெருமையா சொல்லுவாங்க. தான் சபையில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, அதை பெருமையா. தான் பிள்ளைகள் இருக்கு, தன்னுடைய சபையில் இருக்கிற அதை ஒரு பெருமையா ஏழை வாங்கி கொடுத்தேன். நான் கேட்கிறேன், தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக மனைவியானவள், மனைவாட்டியானவள் எதையும் இழக்க தயாரா இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்டவளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து சொன்னார். பேதுரு பார்த்து சொல்றாரு, அந்தப்படி மனைவிகளே. 21வது வசனம் வேகமா வாசிங்க. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பில் இருக்கிறதால், தன் வீட்டார் அனைத்திற்கும் இரட்டப்புரை உடுத்தி இருக்கிறதால், தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படால். குளிருக்கு பயப்படால்னா குளிரற்ற ஒரு வாழ்க்கை அவரிடத்துல இருக்கிறது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல்னு ஒரு இடத்துல வெளிப்படுத்துற விஷயத்துல சொல்லியிருக்குது. அப்ப அனலாவாது குளிராவாது இருந்தா குளிரா இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது அக்கினிமயமான நாவுகள் வந்த பொழுது சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அதுக்காக இன்னைக்கு என்ன பண்றாங்க? அக்கினி 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 ஆராதனையில அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், ஊன்னு ஊதி தள்ளிடுறாங்க. அந்த குளிரை குறித்தோ, இன்னைக்கு நேற்று முந்தானால் அடித்த குளிரை குறித்தோ, அந்த குளிரில் முடங்கி கிடந்த அந்த அந்த கதகதப்பை குறித்தோ இந்த இடத்தில் எழுதப்படவில்லை. ஆவிக்குரிய குளிரற்ற ஒரு சபையை கர்த்தர் எழுப்பும்படி ஆண்டவர் தகுதியை எதிர்பார்க்கிறார். அடுத்தது 22வது வசனம், ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறார். அப்ப நிறைய இருக்கு, வேகமா சொல்லணும். இந்த ஒரு இந்த கிளாத்திங், இந்த கிளாத்திங், இந்த உடுத்தப்பட்ட அனுபவம் தேவன் விரும்புகிற உடை. அதனாலதான் அங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறாரு, உனக்கு விலையேற பெற்ற வஸ்திரங்களை உடுத்துதலாகிய உனக்கு அலங்கரிப்பா இராமல். என்ன அலங்கரிப்பா இருக்கணும்?
நீங்க பேதுரு 1 பேதுரு 3 அதிகாரத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே இந்த அலங்கரிப்பு உனக்கு அலங்கரிப்பாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது குளிருக்கு உடுத்துகிற ஆடை, குளிருக்கு உடுத்துகிற ஆடை, கிளாத்டு, விலை தேவன் விரும்புகிற ரட்சிப்பெண்ணும் ஆடை, மெல்லிய வஸ்திரம் தரித்து பொன்னன் ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வரமறையில் சொல்லப்பட்ட ஆடை உங்களுக்கு இருக்கிறதா? அப்படின்னா நம்ம இந்த பெருமையின் ஆடை எனக்கு இருக்காது. அப்படி என்றால் இந்த மேட்டிமை என்கிற ஆடை, செவித்திணற உள்ள ஆடை கூட, அது கூட ஒரு ஆடை தான், அது கூட ஒரு ட்ரெஸ். காதல நீங்க எகிப்திய ஸ்திரீகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டு காதல மூடி இருப்பாங்க, காதல வெளியில இருந்து எதுவுமே கேட்காதுன்னு. ஏன் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களேன்னு சொன்னார்னா, எகிப்திய ஸ்திரீகள் கழுத்துல ஒரு பெரிய ஸ்பிரிங்கு மாதிரி மாட்டிக்குவாங்க. அவங்களால என்ன செய்ய முடியாது, திருப்ப முடியாது, வணங்க முடியாது. அது ஒரு 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 கோல்டன் ஆர்மெண்ட்ஸ் இந்த கழுத்தில் இப்படி ஸ்பிரிங் மாதிரி இருக்கும். நான் பார்த்ததில்ல, ஃபோட்டோவில் பார்த்துருக்குறேன், நேராக பார்த்ததில்ல. அதனால தான் அவங்க வணங்க முடியாது யாரை பார்த்தாலும். ரைஸ் அலாட் இப்படி கழுத்தை திணித்துட்டே இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஏன் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னா அந்த ஆடை, நீ உடுத்தக்கூடிய ஆபரணம். இப்போ நீ உடுத்தக்கூடிய ஆபரணம் உன் தாழ்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன் தாலி தொங்குது, தாலி ஏன் தொங்க விடுறாங்க? தாலி கட்டுறதுக்கு அர்த்தங்கள், அதனுடைய தாற்பயங்கள் வேற. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வந்த பொழுது பெண்களுக்கு தாலி கட்டினா கல்யாணம் ஆயிடுச்சுன்ற ஒரு அடையாளத்துக்காக தாலி கட்டினாங்க. ஆனால் அதுவே என்ன செஞ்சு இன்னைக்கு முறையாக ஒரு சம்பிரதாயமாய் கடந்து போய்விட்டது. அந்த கோலம் போடுறதுக்கு ஒரு முறையை சொல்லுவாங்க, இல்லை அதில் கோலம் போடலாமான்னு கேட்டுறாதீங்க. மிஞ்சி போடுறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வேடிக்கை பார்த்து நடந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் மிஞ்சியை பார்த்து நடக்கணுன்றது, மிஞ்சி பார்க்கக்கூடாதுன்றது தான் மிஞ்சி போடுறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, இதுதான் கல்யாணத்தில் இதெல்லாம் வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஆபரணங்கள், இந்த இந்த உடைகள், இந்த உடையை குறித்தும் சொல்கிறது, இந்த ஆபரணம் சொல்கிறது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய, தேவன் விரும்பக்கூடிய ஆடைகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆடைகளை குறித்து பிரசங்கம் பண்ணணும்னா நம்ம நிறையா பிரசங்கம் பண்ணலாம். டைட் ஜீன்ஸ், டைட்டாக லெகின்ஸ், அதெல்லாம் இப்போ தேவையில்லாத பிரசங்கம் தான். ஆனாலும் சபை இதைத்தான் உடுத்த வேண்டும் என்று, இது சரீர பிரகாரமான உடையை குறித்து பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆவிக்குரிய உடைக்கென்று தேவன் ஒரு சில ஒழுங்குகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உடை என்று சொல்லும் பொழுது நிறைய பின்பக்கமாக பழைய ஏற்பாட்டை நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் பின்பக்கமாக நாம் திரும்பி பார்க்கலாம். ஏன் அத்தனை ஸ்திரீகள் இருக்கும் பொழுது, ஏன் அத்தனை பெண்கள் இருக்கும் பொழுது, ஏன் யாக்கோபுடைய தங்கச்சியை மட்டும் ஏன் அவர்கள் கெடுக்கணும் அப்படின்னா, அவளுடைய உடை அப்படி இருந்திருக்கலாம். அவள் ஒரு அடக்கமில்லாத பிள்ளையா இருந்திருக்கலாம். அவள் தகப்பனுடைய பேச்சு கேட்காம சொல்ல வேண்டிய நேரத்தில் போக வேண்டிய நேரத்தில் போகாமல் இருந்திருக்கலாம். இதெல்லாத்தையும் பார்த்து தான் அவளுடைய கற்பு சூறையாடப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் ஏன் இன்றைக்கு சபைகள் இன்றைக்கு சூறையாடப்படுகிறன என்று சொன்னால், உடுத்த வேண்டிய உடையை உடுத்துறது கிடையாது. தெரியுதுங்களா? உடுத்த வேண்டிய உடை என்றால் வெள்ளை வெள்ளை மட்டும் நான் சொல்லலை. சபைக்கு சபை மொத்தமாக ஒரு மணவாட்டி இப்படிப்பட்ட ஒரு அலங்கரிப்பு அவளுக்கு அலங்கரிப்பாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இடுப்புக்கு கீழே என்ன உடை என்று வேதம் தெளிவாய் அதற்கு, அதாவது நம்ம உலக பிரகாரமாய் உடுத்துகிற உடைக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இடுப்புக்கு மேலே என்ன உடையை உடுத்தணும்னு உலக பிரகாரமாய் மேலே என்ன உடையை உடுத்துறோமோ அதற்கு இணையான ஆவிக்குரிய உடைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்துங்களா? அப்போ அதனால தான் இந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவள் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறார், குளிருக்கு பயப்படாமல். ரத்தன கம்பளம் 22 உடை அணிந்து, 23 தானே ரத்தன கம்பளம், 22 ரத்தன கம்பளம் தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவை, ரத்தாம்பரம், தேவையான தேவன் விரும்புகிற உடை, வெள்ளிய புடவை, ரத்தாம்பரம், இதெல்லாம் எசேக்கியேல் 16 அதிகாரத்தில் நம்ம இன்னைக்கு வாசிக்க வேண்டாம், இன்னொரு முறை வாசிக்கலாம். எசேக்கியேல் 16 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்லிய புடவை என்றால் என்ன, ரத்தன கம்பளம், இதெல்லாம் யார்? ராஜாக்கள் உடுத்துகிற உடை. ரத்தன கம்பளம் ராஜாக்கள் உடுத்துகிற அந்த ரத்த போர்வைக்கு பேர் தான் ரத்தன கம்பளம். ஆனால் ஒரு ஸ்திரீ அதை உடுத்துகிறாள் என்றால், அப்படிப்பட்ட போய் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை உங்களை வாங்க சொல்லலை,
அதனால அப்போஸ்தலன் போய் அங்கே பேதுரு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாரு? விலையேற பெற்ற வஸ்திரங்களாகிய வஸ்திரம் உங்களுக்கு அலங்கரிப்பா இராமல் அமைதலும் சாந்தமும் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு. அப்ப இதெல்லாம் நீங்கள் உடுத்திக் கொள்ள வேண்டிய உடை. எங்களுக்கு நீங்க யாரை குறை சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது, யாரும் சண்டைக்கு வந்துடக்கூடாது. அந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த 25 வயசுக்கு கீழே பொதுவாக ரட்சிக்கப்பட்ட பின்பு எனக்கு தெரியாது, பொதுவாக உலகத்தில் அதுவும் நம்ம நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த ஒரு துமுறும் மேட்டிமை இருக்கு பாருங்க, யாருக்குமே கிடையாது. நீங்கள் வீட்டில் சென்று பாருங்க, ஸ்கூலில் போய் பாருங்க, இல்லை ரோட்டில் எங்கே வேணாலும் போய் பாருங்களேன், அந்த 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில தவிர்க்கப்பட்ட ஒரு சில நபர்களை தவிர அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மேட்டிமையான கண், மேட்டிமையான பேச்சு, மேட்டிமையான பார்வை, அவங்க உடையில அவங்க காட்டுகிற மேட்டிமை யாருக்குமே கிடையாது. நிச்சயமா ஆண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மேட்டிமையை நான் இது வரைக்கும் ஒரு மாதிரி துமுறா இருப்பாங்க, ஹெட்வெயிட்டா இருப்பாங்க, ஒரு சண்டை போடுற ஒரு நோக்கத்தோடு இருப்பாங்க. அதனால தான் பெண்களை பார்த்து தெளிவாய் சொல்லியிருக்கிறது, நீ உன்னுடைய உடை உடுத்துவதிலே விலையேற பெற்ற வஸ்திரம் இல்லாமல் உனக்கு அமைதலும் சாந்தமும் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உனக்கு என்னவா இருக்க கிடையாது. அப்ப கிளாத்திங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினை கர்த்தர் ஆண்டவர் இதிலே அவர் வைத்திருக்கிறார். எத்தனை வசனம் இது? 22 உடையை குறித்து. 23 அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான, பேர் வாங்கி கொடுக்கிற ஒரு மனைவி. அவன் புருஷன் இருக்குது. இப்போ யாராவது போய் தன்னுடைய மனைவி சரியில்லை என்றால் இன்னாருடைய புருஷன் என்று சொல்லுவதில் வெட்கப்படுவார்கள். ஒரு விபச்சார ஸ்திரீனுடைய கணவன் இன்னாருடைய கணவர் என்று சொல்ல அவன் வருவானா? வரமாட்டான். சொல்லக்கூடாது, ஏன்னா என் மனைவி சரியில்லை. யாருடைய மனைவி சரியா இருக்கிறாங்களோ அவருடைய கணவர் தன்னுடைய மனைவியை குறித்து மற்ற இடத்துல சாட்சி சொல்லுவார். அதனாலதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஆமென், அவள் ஒரு மதிப்பு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சபையாய், கிறிஸ்துவுக்கு மதிப்பு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சபையாய், மதிப்பை சொல்லக்கூடிய ஒரு சபையாய், நாருடைய இந்த சபைன்னு சொன்னாலே கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகும்படியாக. இன்னைக்கு பேர்ல தான் இருக்குது. ஏஜி சபைனா பெரிய சபை, மற்றவங்கலாம் சின்ன சபை. அப்படிதான் இன்னைக்கு இது எழுதி வச்சாச்சு. இதை மாத்தணும். இன்னைக்கு தஞ்சாவூர்ல இன்ன சபைனா இன்ன பேர், இந்த பாஸ்டர் நடத்துகிற சபை பெரிய சபை. பேர் எங்க போயிடுச்சு? பாஸ்டர் பேர்ல வந்துருச்சு. பேர் எங்க வந்துருச்சு? ஸ்தாபனத்தின் பேர்ல வந்துருச்சு. ஆனா கிறிஸ்து எதை விரும்புகிறார் என்று சொன்னால், ஒரு ஆத்மா, ஒரு சபை, ஒரு சபையினுடைய ஒரு அங்கம், மணவாட்டி நிமித்தமாய் அவருக்கு என்ன வேண்டுமா? பெயர் வேண்டுமா? அதை விரும்புகிறார். யாருக்கு கொடுக்கல பேரு? ஆட்டோ டிரைவர், ஆட்டோல உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒரு அம்மா 1 லட்சம் ரூபாய் பணத்தை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கொண்டு போய் கொடுக்கிறார். இந்து குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரி, ஒரு சகோதரன், ஒரு பையன், அவன் இன்னைக்கு பேசப்பட்டான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவன் யாரை பற்றியோ ரொம்ப பெருமையாக பேசிட்டான்னு சொல்லி அவனை ஊர்ல எல்லாம் பெருசா முதலமைச்சர் வீடெல்லாம் கொடுத்தாரு. இல்லை, அவன் நல்லா பேசினான்னு, ரொம்ப நல்ல பையன், ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவன். எல்லாருக்குமே நல்ல குணம் இருக்குது, எல்லார் மூலமா எல்லாருக்கும் நல்ல பேர் தான் கிடைக்குது. ஆனா தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது அதை பார்க்கிலும் அதிகமான பெயர் உங்கள் மூலமாய் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஓ, இதுவா தூக்கிட்டு போதா புத்தகத்தை, பைபிளை வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க. சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? எப்படி பெயர் மகிமைப்படும்? எப்படி புருஷனுடைய பெயர் மகிமைப்படும்? மனைவிக்கு சாட்சி இப்படி இருக்கும்போது எப்படி புருஷனுடைய பெயர் மகிமைப்படும்? ஆக இந்த பேதுரு விரும்புகிறபடி ஸ்திரியானவள், பெண்ணானவள், மனைவியானவள் எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும்? பெயர் பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு மனைவியாய் இருக்க வேண்டும். மதிப்பு பெற்று தரக்கூடிய ஒரு மனைவியாய் இருக்க வேண்டும். பிரிங் ஹானர், மகிமையை கொடுக்கக்கூடிய ஒரு மகையாய் இருக்க வேண்டும். 24வது வசனம், மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். டிஃபரன்ஷியேட் பண்ணி, மெல்லிய புடவை எங்கே கொடுக்குறா, கச்சைகளை அங்கே கொடுக்குறா, இதை இங்கே கொடுக்குறா. அது ஞானமாய் நடந்த ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு சுவிசேஷத்தை பரப்பக்கூடிய, சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய அனுபவம். நீங்களாம் யோசிச்சாதான் இதுக்கான அர்த்தம் புரியும். ஏதோ ஒரு சொல்லிக் கொடுக்கறதுனால புரியாது. இதை இங்கே கொடுக்குறா, அதை அங்கே கொடுக்குறா அப்படின்னா இவங்க கிட்ட என்ன சொல்லணுமோ நான் அதை தான் சொல்லணும்.
நான் அவங்க கிட்ட போய் என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். இதுதான் சுவிசேஷத்தினுடைய ஒரு தன்மை. இதை சபையினிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நிறைய பேர் அவங்க வீட்டில் வயசானவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலாம் நரகத்துக்கு போயிடுவீங்க. அவன் ஏற்கனவே நொந்து போயிருப்பார். அவர் எப்படி ஆதாயம் பண்ணணும்னு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் இந்த இதயத்தில் தான் பேதிருக்கிற நிருபத்தில் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடினால் அவரோடு நீங்கள் இசைந்திருக்கு. அதே இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை புருஷனானவன் அவன் இந்த கற்புள்ள நடக்கைகளை பார்த்து அதன் மூலமாய் அவர்கள் ஆதாயம் பண்ணி கொள்ளப்படுவார்கள். பேதிருக்கிற நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் தான் எழுதியிருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்க்கலாம். கற்புள்ள நடக்கைகளை அப்ப வேறு பிரித்து சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய அனுபவம் உங்களுக்கு தேவை. யார்கிட்ட எதை பேசணும், ரட்சிக்கப்படாத கணவரிடத்துல போய் நீங்க எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எப்படி பேசினா அவர் ஆதாயப்படுத்தலாம், சான்ஸ் பார்த்து நீங்க செயல்படலைன்னா அவளுக்கு பிரியமான மனைவியாட்டியாய் இருக்க முடியாது. இந்த மணவாட்டி என்ன செய்தார் என்று சொன்னால் 24ஆம் வசனத்துல மெல்லிய புடவிலை உண்டு பண்ணி விற்கிறா. கச்சைகளை இங்க கொண்டு போய் கொடுக்கிறா, வர்த்தகரிடத்துல கொண்டு போய் கொடுக்கிறா. அவ இங்க விற்கல, கச்சையை வாங்குறதுக்கு இங்க ஆள் இல்லைன்னு வர்த்தகரிடத்துலன்னா ட்ரேட் சென்டர்ல கொண்டு போய் கொடுக்குறா, மொத்தமா ஹோல்சேல்ல கொண்டு போய் கொடுக்குறா. அப்ப ரீட்டைல எதை விற்கணும், ஹோல்சேல்ல எதை விற்கணும்னு அவளுக்கு தெளிவாய் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் விலை மதிப்பற்ற இந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். 26வது வசனம். ஆமென். 25 அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. அவளுடைய உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறார். வருங்காலத்தை பற்றியும் சந்தோஷமுடைய திருச்சபை. அல்லேலூயா. வருங்காலத்தை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது சந்தோஷப்படுகிற ஒரு திருச்சபை. கர்த்தர் செய்வார் தருவார். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷப்பட்டு இருக்கிறீர்கள்? 22 மேன்மை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 22 அனுபவம், 22 அடையாளம். இது எத்தனாவது அடையாளம்? 25 வசனத்துல எத்தனாவது அடையாளம் இது? என்னலையே 16வது. ரைட், நான் கடைசியாக பார்த்துக்குவோம். 16வது அடையாளம் சந்தோஷம். எதை குறித்தும் சந்தோஷம். 1/2 மணி நேரம் லேட்டா விடுறாங்க, சந்தோஷமா ஏத்துக்கிறீங்களா? இல்லையே. ஒரு விஷமல்ல உங்களுக்குள்ள இருக்கு. ஏன்டா வந்துட்டான்டா எங்க இருந்தா சொல்றதுக்கு அந்த விஷமல்ல உங்களுக்குள்ள இருக்கு. ஐயோ கேட்கறதுக்கு, ஐயோ நமக்கு அறிவுரை கூற வந்துட்டான்டா விஷமல்ல உங்களுக்கு இருக்கு. இருக்கக்கூடாது. ஆமென். சந்தோஷம், எதை குறித்தும் சந்தோஷம். அடுத்தது தன் வாயை ஞானம் விளங்க 26. வாயை திறந்தாலே ஞானம் தான் இருக்கணும். இந்த வாயினால கெட்டு போற தவளை மாதிரி. தவளை சும்மா ஒரு இடத்துல கத்திட்டே இருக்க, பாம்பு லபக்கன்னு பிடிக்கிட்டு போயிடும். அப்ப ஞானம் வாய் ஞானத்தை தவிர வேற எதற்கும் உங்கள் வாய் திறக்க கூடாது. என்னைக்கு அது மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கு? வாயை திறந்தா சண்டை, தெரியாதனமா வாயை உளறிடுறது, உளறுவாய். நான் பெண்களுக்கு மட்டும் சொல்லல, நான் மொத்தமா சபையை பார்த்து சொல்றேன், சபையார பார்த்து சொல்றேன். நிறைய பேர் இன்னைக்கு சபைகள்லாம் இணைஞ்சிட்டோம், நாங்கெல்லாம் போராட போறோன்றாங்க. எல்லா சபையிலையும் ஒழுக்கக்கேடு. இப்போ நம்ம சபையில் நாளைக்கு ஒரு சொல்றாங்க வாரியம் அமைக்க போறோம், வாரியம் வந்து நின்றுச்சுன்னா பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கணும். அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு நல்லா கரெக்டாக வச்சிருக்கிறீங்களா? 50 பேர் கூடுறீங்களா? 50 பேருக்குள்ள டாய்லெட் பாத்ரூம் இருக்கா? கேட்பாங்க. பேதர் தான் சொல்லிட்டாரு, சகல அதிகாரத்துக்கு நாம் உட்பட்டவளா இருக்க வேண்டும். சபைக்கு வரக்கூடிய கடைசி காலங்களில் அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் வரதான் செய்யும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதனால தான் சொல்லுகிறது வேதத்தில், உனக்கு ஞானம் இருந்தால், உனக்கு வாய் இருந்தா, உன் வாய் ஞானத்தை மட்டும்தான் பேசணும். வாய் ஞானத்தை பேசினா நீ பொழைச்சிக்குவ. அதனால தான் அவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயை உள்ள போதகம் அவன் நாவில் மேல். என்ன பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சொல்றேன் இந்த வார்த்தை அடிக்கடி. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சொல்லுவார், ஆக என்னை பொறுத்தவரைன்னு. நானும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆக என்னை பொறுத்தவரை எந்த இடத்துல எதை பேச சொல்றாங்களோ கரெக்டாக பேசுவேன். நான் பெருமைக்கு, ஏன்னா அதுக்கு எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஒரு வரம். எனக்கு தேவன், அதை ஊழியத்தில் சொல்றேன், தேவன் அது ஒரு வரமா நான் அதை அபியாசப்படுத்துறேன். தேவையில்லாத பேச மாட்டேன். பேச சொன்னால் கரெக்டாக பேசிட்டு வந்துடுவேன். அது எனக்கு கொடுக்கப்பட்ட வரம். அது வரம்லாம் சொல்றீங்கன்னா அந்நிய பாஷை வரம், அந்த வரம், இந்த வரம். அதை இன்னும் அதிகமாக பயன்படுத்துறதுக்கான இடம் எனக்கு கிடைக்கல. சுவிசேஷம் அறிவிக்கும் போது கூட ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எனக்கு இந்த இடத்துல என்ன பேசணும்னு. அதேபடியே ஆண்டவர் எனக்கு சுவிசேஷத்தை அந்த டாபிக் படி எனக்கு கொடுப்பார்.
சிறைச்சாலையில் எதை பேச வேண்டும் என்று யோசிச்சு வச்சிருக்கிறேன். சிறைச்சாலைன்னா சிறைச்சாலை யோசேப்பை பத்தி அல்ல, வேறு செய்தி, இதுவரைக்கும் கேட்காத செய்தி. அதனாலதான் சொல்றேன், சபையே சபையாரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் வாய் ஞானத்தை பேச வேண்டும். அடுத்தது, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல். ரைட், ஓகே. சோம்பலற்ற ஒரு சபை. சோம்பல்னா எத்தனை பேர் லேட்டா வர்றதுக்கு பல காரணம் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு நடந்து வரலாம், பஸ்ல வரலாம், டிரைவர் கிடைக்காம இருக்கலாம், இல்லைன்னா இல்லை 9 மணிக்கு தூங்கிட்டு 9:45 எந்திரிச்சு 10 மணிக்கு சபைக்கு போகலான்னு வந்தீங்கன்னா அதை கர்த்தர் வெறுக்கிறார். இதுதான் சோம்பலற்ற வாழ்க்கை. ஸோ உடல்ல பலவீனம் இருக்கிறது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை தூங்குற காரியத்தை நான் சொல்லலை. அதுக்காக காலையில எழுந்திரிச்சு நீங்க பெரிய தம்சு கட்டையெல்லாம் அடிச்சு நீங்க பெரிய ஹெல்த் எக்ஸசைஸ் பண்றீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் எந்த காரியத்திலும் தேவன் சோம்பலை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சபையின் இடத்துல கர்த்தர் விரும்பவில்லை. அடுத்தது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா, ஆசீர்வாதமான ஒரு சபை. யார் நம்மளை பார்த்து பாக்கியவதின்னு சொல்றாங்க? யாரோ சொல்றாங்களா? இந்த சபையில, இந்த தெருல, இந்த கடைசி வீட்டுல இந்த சபை இருக்கிறதுனாலதான் எங்க தெருல நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம்னு நிறைய பேர் எப்படா இந்த சபை காலியாகும் தான் நினைப்பாங்க. ஒரு பாஸ்டர் அந்த இடத்துல கலந்து போனார்னா, ஒரு ஊழியக்காரன் கடந்து போனா, ஐயா இந்த ஊழியக்காரர் போறார், பரிசுத்தவான் போறாரு, அவர் போறதுனாலதான் சொல்லுவாங்களா? டாக்டர் ஜோசப் விக்டரை குறித்து ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு 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 பிசியோதெரபிஸ்ட் ரமேஷ்னு சொன்னவர் சொன்னாரு, தஞ்சாவூர்ல மழை வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம், நான் இல்லையான்னு நினைச்சுக்கிட்டேன், மற்ற பாஸ்டர் இல்லையா, ஊழியக்காரங்க இல்லையா, அவர் ஒரு இந்து மனுஷன் சொல்றாரு, தஞ்சாவூர்ல மழை பெய்யுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் டாக்டர் ஜோசப் விக்டர் தான் சார். கனிவும் அன்பும் கிறிஸ்தவத்திற்கு இணையாக அவரை சொல்ல முடியும் சார். இன்னைக்கும் ஒரு அன்பை நீங்க அவரிடத்துல பேசும்போதே ஒரு கனிவை, ஒரு அன்பை, வந்தா ஃபேன் கூட போட மாட்டாரு, கஞ்சன் கிடையாது. என்னால உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது தம்பி, என்னால உங்களுக்கு செலவு வரக்கூடாது தம்பி, என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஜன்னலை திறந்துட்டு அந்த வெயில்ல உட்கார்ந்துருப்பாரு. வாரம் வந்து ஒரு அருமையான ஒரு தேவ மனிதன். அப்ப சபையின் இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்று சொன்னால், நாம் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனைவியா இருக்க வேண்டும், ஆசீர்வாதமான சபையா இருக்க வேண்டும். ஆசீர்வாதமான தமிழ்நாடு பேரை வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. ஆசீர்வாதமா தமிழ்நாட்டுக்கு இருக்கிறீங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய ஊழியங்கள் இருக்கிறது, நிறைய ஊழியர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை, வெளியில தெரியல. இன்னைக்கு அவங்கள இதெல்லாம் போட்டு அமுக்கி வச்சிருக்கிறது, இதெல்லாம் போட்டு அமுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு போட்டு அவங்கள போட்டு நசுக்கி வச்சிருக்கிறாங்க. வெளியில யாரா வந்திருக்காங்களா பாருங்க, பார்த்துட்டு காசை கொடுங்க. சோதனம் வெளியில கண்டிப்பா ஆள் நிப்பாங்க பாருங்க, வண்டிகிட்ட இருக்கு போனு. ஆசீர்வாதமான ஒரு சபையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் 3 காரியம் இருக்கு சொல்லி முடிக்க போறேன். அடுத்தது, அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குலசாலிகளாய் இருந்ததுண்டு. அப்படின்னா என்னன்னா, ஒப்பற்ற சபையா இருக்க வேண்டும். நான் சாகும்போது, நான் மரணம் என்னைக்கு நம்மளை சந்திக்குதோ, என்னைக்கு நமக்கு முடிவு இருக்கோ, மற்றதெல்லாம் ஆண்டவர் என்னை மாற்றி பேருக்கு சொல்றதில்ல. லாசர் ஐஸ்வர்யவான் மரிக்கும் போது ஐஸ்வர்யவானை குறித்து பெருமையா அந்த மாதிரி பெட்டிக்கு முன்னாடி வந்து சொல்றதை விரும்பல. உண்மையாய் மரித்ததுக்கு அப்புறம் நான் பாஸ்கர் தாசனை குறித்து சாட்சியா சொல்லுவேன், மரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவேன், மரித்ததுக்கு அப்புறமும் சொல்லுவேன். சாம் ஜபதரை குறித்து சாட்சியா சொல்லுவேன், சாம் சுந்தரம் ஐயா அவர்களை குறித்து சாட்சியா சொல்லுவேன். சுந்தரம் பாஸ்டரை பத்தி எனக்கு தெரியாது. ஆமென். பரிசுத்தவான்கள் வேதத்தை மனப்பாடமா வேதத்திற்காக வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்களை குறித்து சாட்சியா சொல்லுவேன். ஆசீர்வாதமான ஒரு பாஸ்டர், ஆசீர்வாதமான ஒரு சபை, நம்முடைய சபையை குறித்து, ஊழியங்களை குறித்து ஆசீர்வாதமான சபை என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் 28வது வசனத்திலே கர்த்தர் சபையை பார்த்து சொல்கிறார். உங்க வீட்டுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? உங்க சபைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? இல்ல உங்க ஊழியங்களுக்கு, நாம ஊழியர்கால எல்லாரும் இணைந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் ஒப்பற்ற சொல்றதுக்கு முன்னாடி ஆசீர்வாதமான, இவர்னாலதான் மழை பெய்யுது, இவர்னாலதான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மணவாட்டியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்தது 29வது வசனம், 30 வாச்சாச்சா, ஒப்பற்ற இணையற்ற. 29வது வசனம் வந்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தும் நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று. இது சொல்ல மறந்துட்டேன். ஒப்பற்றவள். எத்தனை சபைகள் இருந்தாலும் இவங்க தாயா, எத்தனை
பாஸ்டர் இருந்தாலும் இவர் தாயா, எத்தனை கிறிஸ்தவங்க இருந்தாலும் இவங்க தாயா, நம்ம வேலை செய்கிற கம்பெனியில் இதில் ஆஃபீஸில் இவங்க தாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களிடத்தில் ஒரு ஒப்பற்ற ஒரு சாட்சி எதிர்பார்க்கிறார். 30வது வசனம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படுகிற திருச்சபை, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சபை மக்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கண்டிப்பா பாஸ்டுக்கு பயப்பட மாட்டாங்க. சபம் பண்ணிடுவாரு, ஜபிச்சிருவாரு, இந்த வாரம் போகலன்னா அவர் என்ன. அப்ப நீ மனுஷனுக்கு பயந்தா, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். சங்கீதம் 118 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான். சங்கீதம் 118:8, மனுஷர் பேரில் நம்பிக்கையா இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கிறதே நலம். தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயம். சபை இனி யாருக்கும் பயப்பட வேணாம். எந்த அவருடைய சாபத்து எந்த மெசேஜ் டாக ஒரு புக் எழுதியிருக்கிறாருங்க, அதை பார்த்தா அவர் சொல்லிடுவாருன்னு பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க. தேவனுக்கு பயப்படுகிற சபையை கர்த்தர் விரும்புகிறார். 22வது காரியம், அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். ஆமென். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகளின் வாசல்களில் அவளை புகழ. அவள் கைகளின் பலன் அப்படின்னா இது கனிகளை குறிக்கிறது. இது ப்ராஸ்பரிட்டி, அதாவது பலன்னா அதுக்கு நாள் கிடைக்கக்கூடிய பலன், கனி தரக்கூடிய ஒரு அனுபவம், ஃப்ரூட்ஃபுல் கனி. இப்ப கனின்னு சொல்லும் போது நமக்கு கனிகளை குறித்து கலாத்திய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பின்னாடி நம்ம வாசிக்கலாம், இப்போ நேரம் இல்லை. ஃப்ரூட்ஃபுல் பிரைடு, ஆமீன். கனி தரக்கூடிய ஒரு ஒரு ஸ்திரியாக, கனி தரக்கூடிய மனைவியாக சபையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறதுனால தான் இப்படியே நீங்கள் பேதுருவை எடுத்தீங்கன்னா, ஒருவேளை இது ஸ்திரீகளுக்கும் ஒருவேளை கணவருக்கும் இது வெளிப்படையாக மேலோட்டமாக இது அது தேவைதானே. இது நீங்கள் சொல்லி தான் தெரியணுமா எங்களுக்கு ஸ்திரியானவள் வந்து பலவீனமாக இருக்கிற பாண்டமான இருக்கிறபடியா, இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இது ஏன் இதை சொல்லினா இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக 22 மேன்மை 31வது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் கர்த்தர் பேதுருவை கொண்டு இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு அலங்கரிப்பாயிராமல், அங்கே சொல்லியிருக்கிற 22 அலங்காரங்கள் உங்களுக்கு அலங்காரமாக இருக்குமானால், கர்த்தருடைய வருகையிலே மனைவியாகிய மணவாட்டியை அந்த மணவாளனாகிய கிறிஸ்து மணந்து கொண்டு